தேதி கொடுக்கணும் போகல, தேதி கொடுக்கணும் போகல, நம்ம பதிலும் கொடுக்கல, நம்ம இதுவும் கேட்கல, நம்ம இதுவும் கேட்கல, அடுத்த தேதி நம்ம கேட்கல, நம்ம மறந்துட்டோம். அப்போ அந்த தேதி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அந்த உரிமை கேட்க முடியுமா? நம்ம எதிர்ப்பு நம்ம வர முடியலைங்கிறத சொல்லியிருந்தா நம்ம கேட்க முடியல. சொல்லலைன்னு சொன்னா நாங்க கொடுத்த வாய்ப்பை நீங்க தவறு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பதில் கொடுப்பாங்க. மீண்டும் ஒரு 10 ரூபாய் செலவழிச்சு மறுபடியும் எத்தனை மனு வேணாலும். நன்றி ஐயா. ஒரு மனு கொடுத்தீங்க அப்படின்னா 30 நாள் அந்த மனுவுக்கான காலக்கெடு. அந்த 30 நாளுக்குள்ள மனுவை பயன்படுத்திக்கணும். 30 நாள் முடிஞ்சு போச்சுன்னா உங்களுடைய மனு தானாக முடிவு வந்துருச்சு. மேல்முறையீடு பண்ணணும். அடுத்த 30 நாளுக்குள்ள மேல்முறையீடு செஞ்சுக்கணும். ஒரு அரசு ஊழியர் பொது தகவலாளர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதில் 30 நாள். அந்த 30 நாளுக்குள்ள நீங்க மேல்முறையீடு செய்யல அப்படின்னா உங்களுடைய மனு செத்து போயிடும். இந்த தேதி மட்டும் கரெக்டாக நீங்க மனு செஞ்சீங்க 30 நாள் பதில் தருவதற்கான காலக்கெடு. தகவல் தருவதற்கு அது பதில் கொடுப்பதற்கான காலக்கெடு. அதிகாரிக்கு 30 நாள், பொது தகவல் அதிகாரிக்கு 30 நாள். இந்த 30 நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க மேல்முறையீடு செய்யணும். எவ்வளவு நாள் அப்படின்னா 30 நாள். இந்த 30 நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்முடைய மனு தானாக சேர்த்து போயிடும். நாம மனு கொடுத்தோம், பொது தகவலர்கள் பதில் தராரு. அந்த பதில நமக்கு திருப்தி இல்லை, கலாய்வு நம்மளை கூப்பிடுறாரு, நமக்கு போறதுக்கு நேரம் கிடைக்கல, அல்லது வேற ஒரு தேதி கேட்கிறோம். இந்த கடிதம் நம்ம அனுப்பணும். இதை 30 நாள் நம்ம அனுப்பணும். அனுப்ப தவறுனா பொது தகவலர்கள் கடிதம் அனுப்பியிருக்காரு. அது 30 நாளுக்குள்ளார நம்முடைய மேல்முறையீடு அல்லது மறுப்பு அல்லது நம்முடைய குறிப்புகள், நம்முடைய ஆட்சேபனைகள், நம்முடைய கருத்து ஏதோ ஒரு வகையில் நாம் பதிவாகி உள்ளார போயிடணும். போகல அப்படின்னா உங்களுடைய மனு இறந்து போயிடுச்சுன்னா, ஒரு மனு இறந்து போயிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை. வழக்கமா நீதிமன்றங்கள்ல ஒரு வழக்கு போடுறோம். அந்த வழக்கு ஏதாவது ஒரு காரணத்துல தள்ளுபடி ஆயிடுச்சு, தீர்வு ஆயிடுச்சு, தீர்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா மேல்முறையீடு தான் போக முடியும். மேல்முறையீடு போகல அப்படின்னா அந்த தீர்ப்பு அல்லது முடிவு இறுதியானது. புதுசா ஒரு கேஸ் போடுறதுல ஏற்கனவே கேஸ் போட்டுருக்கீங்க, அந்த தீர்ப்பு தான் நீ கட்டு போடணும், புதுசா கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன் தீர்ப்பு தடை ரெஸ்ட் பிடிக்கிறான்னு சொல்லி லத்தீன் மேக்ஸிம் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. தமிழ்ல முன் தீர்ப்பு தடை. ஏற்கனவே முன்னாடி ஒரு கேஸ் போடுறீங்க, தீர்ப்பு இருக்கு, அந்த தீர்ப்பு மொழி கட்டுப்படுத்தும், புதுசா கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை இருக்கு. ஆனால் ஆர்டிஐல தகவல் மிச்சத்துல முன் தீர்ப்பு தடை உங்களுக்கு பொருந்தாது. ஒரு ஆர்டிஐ மனு போட்டீங்க, செத்து போயிடுச்சு, பயப்படவே தேவையில்லை, புதுசா ஒரு மனு போடலாம். வழக்கமா நீதித்துறை பொறுத்தவரைக்கும், நீதிமன்ற நடவடிக்கை பொறுத்தவரைக்கும், சட்ட நடவடிக்கை பொறுத்தவரைக்கும் காலக்கெடு லிமிடேஷன் பாங்க. அந்த காலக்கெடு முடிஞ்சு போச்சுன்னா அந்த வழக்கே செத்து போயிடும், முன் தீர்ப்பு தடை வந்துடும். இந்த சட்ட சிக்கல்கள் நிறைய வரும். இந்த சட்ட சிக்கல் எதுவுமே ஆர்டிஐக்கு பொருந்தாது, தகவல் மிச்சத்துக்கு பொருந்தாது. ஒரு மனு போட்டீங்க, பதில் வந்துச்சு, திருப்தி இல்லை, நீங்க மேல்முறையீடு செய்யல, மறுபடியும் புதுசா இன்னொரு ஆர்டிஐ போடலாம். ஒரு மனு போட்டீங்க, பதில் கொடுத்துருக்காரு, நீங்க அப்பீல் போயிருக்கீங்க, அப்பீல்ல பதில் கொடுத்துருக்காரு, திருப்தியில செகண்ட் அப்பீல் பண்ணிருக்கீங்க, மறுபடியும் அது சார்ந்து அதையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணாம அது சார்ந்த கேள்விகளை புதுசா ஒரு ஆர்டிஐ போடுறதுக்கு சட்டத்தை தடை கிடையாது. ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் முன்தீர்ப்பு தடை, காலவரையறை சட்டத்துல முன்தீர்ப்பு தடை, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் ஆர்டிஐல கொண்டு மனசு வச்சிங்க. வீரபாண்டியருக்கு 1.5 மணி நேரம் நம்ம கிட்ட கலாய்வு தொடர்பா நிறைய தகவல் பகிர்ந்திருக்காரு. அது குறிப்பா அலுவலக நிர்வாகம் தொடர்பா அரிய தகவல் நிறைய சொல்லியிருக்காரு. நம்முடைய 10 ரூபாய்க்கு மாநில இளைஞர் அணியுடைய இணைச் செயலாளர் மணிகண்டன், நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர், கலாய்வுகள் நிறைய செய்தவர், ஆர்டிஐல நிறைய அடிவாங்கவர், ஆட்சியை போட்டவர் நிறைய பாதிக்கப்பட்டவர். என்ன அவர் தன்னுடைய அனுபவங்களை கலாய்வு தொடர்பாக மட்டும், கலாய்வு தொடர்பாக அவருடைய அனுபவங்கள் உட்காந்து பேசினா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன், செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வரேன். இந்த கலாய்வு தொடர்பா சார் என்ன பேச சொல்லியிருக்காரு. இந்த 2J கலாய்வு செய்வதற்கு நீங்க முதல்ல தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே 2J கலாய்வு மனுவை விண்ணப்பிக்கணும். அதுல அவர் 30 நாளுக்குள்ள தகவலை நமக்கு கொடுப்பாரு. சார் சொன்னாரு நமக்கு ஒரே ஒரு டேட் தராங்க, அப்படி இல்லைன்னா நம்ம மறுநாள் நம்ம கேட்கலாம், அடுத்த நாள் நமக்கு வாய்ப்பு இருக்கு, அன்னைக்கு கலாய்வு பண்ண முடியல. நம்முடைய நிகழ்வுக்கு முத்தியார்பேட்டை ஊராட்சியுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய
நம்முடைய சட்டப்பயிற்சி வகுப்பிற்கு பூசிவாக்கம் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர், மரியாதைக்குரிய நம்முடைய உள்ளாட்சி மன்றத்துடைய பிரதிநிதி லெனின் அவர்கள், லெனின் குமார் அவர்கள் வருகை வந்திருக்கிறார். அவருக்கு 10 ரூபாய் சார்பில் மாநில வாழ்நாள் துணை பொதுச் செயலாளர் எஸ்மா வீரபாண்டியன் ஐயா அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். இப்போ இந்த 2J கலாய்வுக்கு 2J கலாய்வுக்கு பொது தகவல் அலுவலர் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு. அந்த தேதியில நம்மளால கலாய்வு பண்ண முடியல அப்படின்னா நாம வந்து இன்னொரு நாள் கேட்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஆனா என்ன ஆகுதுன்னா, அவர்கிட்ட இருந்து நம்ம கடிதம் வாங்கட்டும், நம்ம கிட்ட இருந்து அவர் கடிதம் போய் சேரதும் டிஃபரெண்ட் தேதி ஆயிடும். அதனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த 30 நாட்களுக்கு மேல போயிடும். இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து அந்த மனு வந்து நம்மளால அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாம போகும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2J கலாய்வுக்கு 3 டிஃப்ரெண்ட் தேதி, அதாவது வெவ்வேறு தேதிகள்ல 3 நாள் வந்து நமக்கு அனுமதி கொடுக்கும் 2J கலாய்வு பண்ண. அந்த 3 நாட்கள்ல சம்பந்தப்பட்ட அலுவலர் நமக்கு கடிதத்துல குறிப்பிட்ட அந்த 3 நாளைக்கு அவர் அங்க இருப்பார். எந்த தேதியில நம்மளால அந்த 3 நாள்ல எந்த தேதியில போயிட்டு ஆய்வு பண்ண முடியுமோ அந்த தேதியில நம்ம போயிட்டு ஆய்வு பண்ணிக்கலாம். இதை நீங்க விண்ணப்பிக்கும் போது இதையே நீங்க ஒரு லைன்ல மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம மனு போடுவோம், அந்த லாஸ்ட் எண்ட் 30 நாளுக்கு முன்னாடி தான் நமக்கு அந்த கடிதமே வரும், என்னைக்கு ஆய்வுண்டு. அது பாத்தீங்கன்னா நீங்க கடிதம் வாங்கின அடுத்த 2 நாளுக்குள்ளேயே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வேலையா வெளியில எங்கேயாவது போயிருப்போம், அடுத்த 2 நாள்லயே நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு நம்ம நோட்டீஸ் கொடுத்தோம்னா அது போய் சேர்றதுக்கு ஒரு 5 நாள் ஆயிடும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்மளை டைவெர்ட் பண்றதுக்காகவும் இதை வந்து நம்ம கலாய்வு பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் பண்ற வேலை. இதை எப்படி தவிர்க்கலாம்னா, சட்டத்தின்படி 3 நாட்கள் நமக்கு வந்து அனுமதி கொடுக்கும். அவர் கொடுக்கும் போதே 3 தேதிகளை குறிப்பிட்டு இந்த 3 தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதியில் நீங்கள் கலாய்வு செய்து கொள்ளலாம். 30 நாட்களுக்குள்ள நமக்கு கடிதத்தை கொடுக்கணும். அந்த கடிதத்துல கலாய்வு பண்ணக்கூடிய தேதி 3 வெவ்வேறு தினங்கள் இருக்கும். அது 30 நாட்களுக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா 3 நாட்கள்ல அவர் கொடுக்கணும். அந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள்ல நாம கலாய்வு பண்ணிக்கலாம். கலாய்வு பண்ணும்போது ஒரு நாள் பத்தல, என்ன பண்ணலாம்? முதல்ல 1 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து கலாய்வுக்கு காசு எதுவும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கூடுதலா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்ம கிட்ட இருந்து 5 ரூபாய் வந்து கட்டணம் வசூலிப்பாங்க. இது முடிச்சுட்டு வரும்போது நமக்கு அந்த டைம் பத்தலை அப்படின்னா நான் மீண்டும் வந்து தொடரணும், எனக்கு வந்து இன்னும் பத்தலை அப்படின்னு அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமான லெட்டர் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது. 1 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது. கலாய்வு செய்யும்போது கொடுக்கலாமா? கலாய்வு செய்யும் போதே இல்லை, அது வந்து பொது தகவல் அலுவலர் சொல்லுவார். அவர் வந்து வங்கியின் மூலயமா வந்துட்டு செலுத்தலாம் அப்படின்றத சொல்லுவார். மேக்சிமம் வந்துட்டு ஆர்டிஐயோட கணக்கு இருக்கு, அந்த தலைப்பில் கீழே போயிட்டு நம்ம வந்து அதுக்கு பே பண்ண வேண்டியது. அது வந்து பொது தகவல் அலுவலர் நமக்கு கொடுத்துருவாரு. அது நம்ம அவர்கிட்ட பேசிக்கிற விதத்தை பொறுத்து மேக்சிமம் வந்து அது நேரா வாங்க மாட்டாங்க. 3 தேதி சொன்னீங்க, 3 தேதியில ஏதாவது ஒரு நாள் தான் பண்ணலாம், இல்ல 3 தேதியுமே பண்ணலாம்? 3 தேதியில ஏதாவது ஒரு நாள் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் போதலை, பத்தலை, என்னுடைய கலாய்வு முடியல அப்படின்னும் போது அடுத்த நாள் அந்த 3 தேதிகள்ல அடுத்த நாளும் நம்ம வந்து தொடர்ந்துக்கலாம், கண்டினியூ பண்ணி கேட்கலாம். இப்போ கலாய்வு பண்ணிட்டீங்க, எல்லாம் செய்யக்கூடாது. கலாய்வுக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குதான்றதை நீங்க பார்த்துக்கிட்டு எந்தெந்த ரெக்கார்டு உங்களுக்கு வேணுமோ அதை அங்கேயே இதெல்லாம் நகல் வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அது அப்படியே உங்ககிட்ட நேராக கொடுப்பாங்களான்னா, அப்படி நேராக கொடுத்தா நீங்க அதை வாங்க தேவையில்லை. அந்த ஒவ்வொரு பக்கத்திலையும் பொது தகவல் அலுவலர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தகவல் அப்படின்னு சீல் போட்டு ஒவ்வொரு பக்கத்திலையும் அவர் கையொப்பமிட்டு கொடுத்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவணமா ஆகும். அவர் சொல்லுவாரு 10ஆம் ரூபா நீங்க இதுல இருந்து ஜெராக்ஸ் எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டு அப்படி போயிடுவாரு. அப்படி எடுத்துட்டு வர்றது அது அதிகாரப்பூர்வமான ஒரு பேப்பரா நமக்கு இருக்காது, தகவல் இல்லை.
அதனால எத்தனை பேப்பர் வேணும் அப்படின்றத நீங்க கணக்கிட்டு என்னென்ன பட்டியல் என்னென்ன பக்கங்கள் நமக்கு வேணும்னு குறிப்பிட்டு சொன்னால் அவங்க அந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 ரூபாய் பே பண்ணணும். அந்த பக்கத்தை அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு இத்தனை பக்கம் நீங்க கேட்ட தகவல் இருக்கு, இந்த இந்த தலைப்பின் கீழே நீங்க வந்து வங்கியில பணம் செலுத்திட்டு அந்த ரிசிப்ட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை லெட்டர் கொடுப்பாங்க. மொத்த பக்கத்தை கணக்கிட்டு நமக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து இணைய வழியில பணம் செலுத்திட்டோம்னா அந்த தகவலை நம்ம வாங்கிக்கலாம். இப்படி வாங்கக்கூடிய தகவல் தான் அது தகவலா இருக்கும். அவர் நீங்களே போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்து போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நமக்கு வந்து நம்ம ஆர்டிஐ போட்டோம், நமக்கு தகவலை கொடுத்துட்டாங்க, நம்ம எந்த தகவல் வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நீங்க எடுத்துட்டு வர வேண்டிய தகவல் எல்லாமே செல்லாத தகவலாயிரும். ஏன்னா அது பொது தகவலாக வழங்கப்பட்ட தகவலா, அவர் சீல் போட்டிருக்காரா, அவர் சைன் போட்டிருக்காருன்றத நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து 2J கலாய்வுக்கு போகும்போது நிச்சயமா கண்டிப்பா எல்லாரும் என்னுடைய அனுபவத்துல நீங்க கலாய்வுக்கு போகும்போது உங்களுடைய ஜிபிஎஸ் கேமரால எந்த நேரத்துல கலாய்வுக்கு போறீங்க, அங்க எந்த அதிகாரி நீங்க சந்திக்கிறீங்கிறத நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னா போட்டோ எடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா, ஏன் வந்து மறுப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்றத நீங்க நேரா கேட்கலாம். யாரை போடுறது, நான் இந்த அலுவலகத்துல இத்தனை மணிக்கு இங்க அட்டன் ஆயிட்டேன் அப்படின்றத கூட ஒரு நிர்வாகிய அதே மாதிரி கலாய்வுக்கு போகும்போது உங்களுடன் ஒரு நபரே உதவிக்கு அழைத்து செல்லலாம். நீங்கள் 10 பேர் கூட கூட்டு போகலாம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலாய்வு அலுவலகத்துல 2 பேர் அனுமதிப்பாங்க, இல்ல ஒரு ஆள் அனுமதிப்பாங்க. கட்டாயம் வீடியோ எடுத்துக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம். எனக்கு கூட இருக்கிற ஆளு இல்ல எனக்கு சரியா தெரியல ஐயா, என்னால இந்த பேப்பரை என்னால புரட்டி பார்க்க முடியல, எனக்கு வந்து படிக்கல தெரியல அப்படின்னா விஷயம் தெரிந்தவர்களை படிக்க தெரிந்தவர்களை தன்னுடன் உதவிக்கு அழைத்து செல்லலாம். இதையும் நீங்கள் 2J கலாய்வு மனு செய்யும் போது என்னுடன் 2 நபரையோ அல்லது 1 நபரையோ அழைத்து வரவும், வீடியோ பதிவு செய்யவும் அனுமதி கோருகிறேன். வீடியோ பதிவு செய்வதில் தவறு ஏதும் இல்லை என தகவல் ஆணைய தீர்ப்பு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அது ஒரு லைனை போட்டிருக்கு. மேக்சிமம் ஆர்டிஐ பண்றவங்க, நிறைய ஆர்டிஐ பண்றவங்க 2J கலாய்வா இருக்கட்டும், மற்ற எந்த ஆர்டிஐ பண்றவங்க சில தகவல் ஆணையத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பிலாம் இருக்கு. இப்போ பொது தகவல் அலுவலர் எந்த அலுவலர் தராரோ அவருடைய ஆதார் கார்டை பின் பண்ணுங்க. கட்டாயம் தகவல் தரக்கூடிய அதிகாரி தன்னுடைய ஆதார் கார்டினுடைய நகலை அதில் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதை தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல போட்டு ஜட்ஜ்மெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த நம்பர், இந்த வழக்கு நம்பர் அதில் போட்டீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரும். யோசிக்காம அதை ஒரு காப்பி எடுத்து பின்னால பின் பண்ணிடுங்க. இதுல பல்வேறு விதமான தகவல் தீர்ப்புல நிறைய வந்துட்டு இதுல தகவல்கள் இருக்கு. இதுல என்ன இருக்கும்னா அந்த ஜட்ஜ்மெண்டோட நம்பர் இருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்டோட நம்பர் இருக்கும். நம்ம பொது தகவல் அலுவலர் எல்லாமே இதை தெரிஞ்சிருப்பாங்களா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அவங்களுடைய நமக்கு தேவை தகவல். அதனால யோசிக்காத நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த தீர்ப்பினுடைய நகலை பதிவிறக்கம் செஞ்சு அது ஒரு பேப்பர் எடுத்து அனுப்பிச்சிருங்க. அப்போ அவர் தகவல் தரக்கூடாதுன்னு மறுப்பு தெரிவிக்கவே அவரால் முடியாது. 10 ரூபாய்க்கு புதுச்சதை என்ன சொல்லியிருக்காரு? 2J கலாய்வு போகும்போது தெரிவிக்க சொல்லியிருக்காரா, இல்ல நீங்க நேரம் போக சொல்லியிருக்காரா? கண்டிப்பா பொது தகவல் அலுவலர்கிட்ட இருந்து 2J கலாய்வு செய்யறதுக்கு அனுமதி பெற்றால் கண்டிப்பா சாருக்கு தெரியப்படுத்தவும். எதுக்காக? ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கண்டிப்பாக நிச்சயமாக அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய கலந்து ஆலோசித்து இந்த கடிதம் பெற்ற நகலை அந்தந்த 10 ரூபாய்க்கு குறிப்புகளில் பதிவிடுங்க. நீங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் தலைமைக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துறோம் அப்படின்றது தான் சார் விரும்புறாரு. நீங்க எத்தனை அலுவலகத்தை கலாய்வு பண்ணிருக்கீங்க? இதுவரை நீங்க எத்தனை அலுவலகத்தை கலாய்வு பண்ணிருக்கீங்க? இதுவரை என்னுடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்துல நான் ஒரு 4 முறை கலாய்வு செஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கிருந்து வண்டலூருக்குள்ள இருக்கிற மேலைக்கோட்டையூர்ன்ற ஒரு ஊராட்சியில அங்க போயிட்டு கலாய்வு பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 2 அலுவலகங்களை வந்து கலாய்வு பண்ணிடுவோம். மற்ற பஞ்சாயத்துல கலாய்வுக்கு என்னால் போக முடியல, தவிர்த்துக்கிட்டேன். ஆனால் என்னுடைய தரப்புல இருந்து வேற நபரை நாங்கள் வந்து அங்கே அனுப்பணும். அவர்களுக்கு பாதுகாப்புக்காக கண்டிப்பா கூட வந்து ஒரு நபரை அழைத்து வரலாம் என்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறோம். நீங்க பிடித்துட்டு போட்டு வேறொரு நபரை அனுப்ப முடியுமா?
இல்ல பெட்டிஷன் போட்டவரே நம்மளுடைய 10 ரூபாய் இயக்கத்தினுடைய நிர்வாகி. அவரு என்னைய வந்து கூப்பிட்டு இருந்தாரு, என்னால வர முடியலன்றதுனால மத்த நிர்வாகிக்கு அனுப்பி வைக்க கூடாது. மனுதாரர் தான் போகணும். கலாய்வுக்கு கண்டிப்பா மனுதாரர் தான் போகணும். அச்சுறுத்தல் நீங்க தான் காவல்துறைக்கு கடிதம் கொடுத்தீங்களா? உங்களுக்கு கலாய்வுக்கு போகும்போது அச்சுறுத்தல் இருக்கு, அங்க வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பா காவல்துறையில எனக்கு 2J கலாய்வு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நான் விண்ணப்பிச்சிருக்கேன், எனக்கு கலாய்வுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, எனக்கு அனுமதிக்கு இன்னைக்கு கலாய்வு செய்ய போறேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது, அதனால எனக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கண்டிப்பா நம்ம வந்து காவல்துறை கிட்ட புகார் கொடுக்கலாம். அதாவது பாதுகாப்பை கோரி மனு கொடுக்கலாம், முன்னெச்சரிக்கையாக மனு கொடுக்கலாம். இதை அவங்க வந்து இப்படியெல்லாம் நாங்க பார்க்கல, அப்படியெல்லாம் வந்துட்டு சட்டத்துல இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியில வந்து அப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்ல மாட்டாங்க. 2J கலாய்வுக்கு அவங்களே வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும், சொன்னது யாரு? ஆனா சொல்ல மாட்டாங்க. சொன்னது யாரு? காவல்துறை முன்னெச்சரிக்கை நம்ம மனு சொன்னது யாரு? சொல்லியிருக்காரு. ஆமா, கண்டிப்பா நம்ம நல்லடை சார் இதை சொல்லியிருக்காரு, அவருடைய வீடியோக்கள் சொல்லியிருக்காரு. ஆனா யாரும் பயன்படுத்துறது கிடையாது. கண்டிப்பா இதை வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும். காவல்துறை கலாய்வு மருத்துவம் இருக்கா? கலாய்வு பண்ணதுல எல்லாமே மிரட்டல் தான், எல்லாமே மிரட்டல் தான். கலாய்வுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா பொது தகவல் அலுவலர் அனுமதி கொடுத்துருக்காரு. ஆனா 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் திறந்துருக்கோம், ஆய்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் டைம் மென்ஷன் பண்ணி 10 மணியிலிருந்து மாலை 10:45க்குள்ள எந்த நேரங்களில் வேணாலும் இங்கே கலாய்வு செஞ்சுக்கலான்றாங்க. ஆனா ஊராட்சி மன்ற அலுவலகம் திறப்பதற்கு 12 மணி ஆயிடும். ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறக்கிறவர் யாரு வந்து திறப்பாருன்னா, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஊரை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரி வரமாட்டாரு, தலைவர் வரமாட்டாரு. தலைவருக்கு ஒரு பர்சனலா ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருப்பாரு, அவர் தான் அங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படிதான் எல்லா இடத்துலயும் நடக்குது, எங்க ஊர்லயும் அப்படிதான் நடக்குது. இன்னொன்று என்னன்னா, கலாய்வுக்கு செக்ரட்டரியும் இல்லை, தலைவரும் இல்லை. ஆபீஸை திறந்து விட்டு ஒரு ஆள் விட்டுட்டு நீங்க எது வேணுமே பார்த்துங்க, எது வேணுமே பார்த்துக்கன்னா நான் கேட்கிற ரெக்கார்ட்லாம் யார் கொடுப்பாங்க? யார் எடுத்து கொடுப்பாங்க? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்னா, போன உடனே போட்டோ எடுத்தேன், ஐயா நீங்க 10 மணிக்கு டைம் கொடுத்தீங்க, 12 மணி வரைக்கும் அலுவலகம் திறக்கல, இந்த மாதிரி நான் ஜிபிஎஸ் கேமரால போட்டோ எடுத்துட்டேன், எடுத்துட்டு இது மாதிரி ஆள் இல்லை, கலாய்வுக்கு பயந்து 2J கலாய்வுக்கு பயந்து ஜிபிஎஸ் கேமரா வந்துட்டு உங்களுடைய பிளே ஸ்டோர்ல மொபைல் ஆண்ட்ராய்ட் போன்ல போனீங்கன்னா ஜிபிஎஸ் கேமரான்னு இருக்கும். அதுல போட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பா? அது ஒரு ஆப். அதுக்குள்ள போயிட்டு நீங்க போட்டோ எடுக்கும்போது எந்த நேரம், எந்த இடம், எங்க நீங்க இருக்கீங்கன்றத எக்ஸாக்டா அதை நோட் பண்ணி சைட்ல நோட்டிபிகேஷன் பண்ணிடும். இது எல்லா அலுவலகத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிவு. அதுல வந்து அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிவு. ஏன்னா அதுல வந்து யாரும் வந்து அடித்தல் திருத்தல் பண்ண முடியாது. இது இல்லைங்க, இது இன்னைக்கு எடுத்தது இல்லைங்க, அந்த நேரத்துல இருக்குது, இந்த நேரத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. எனவே இதை நீங்க பயன்படுத்திக்கணும். அடுத்து நான் வந்து பர்சனலா பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்னொரு ஒரு ஆப் என்னன்னா, சீக்ரெட் வீடியோ ரெக்கார்டர். இது ஒன்று இருக்கு. பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா இதை நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல பே பண்ண வேண்டியது இல்லை, இப்போ பே பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆப்பு. இது என்ன பண்ணுதுன்னா, ஜஸ்ட் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம், ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கும்போது ஒன்ஸ் அந்த அதுக்குள்ள போயிட்டு சீக்ரெட் கேமரா ரெக்கார்டர் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ள போயிட்டு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேக் கேமராவும் மைக்கும் எனி டைம் ஆன்ல இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க மினிமைஸ் பண்ணிடலாம், சென்டர் பட்டன் அழுத்தி வெளியே வந்துடலாம், நீங்க கேம் விளையாடலாம், யாருன்னா கால் பண்ணி பேசலாம், புரியுதுங்களா? போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த கேமரா பேக் கேமராவும் மைக்கும் அதோட வேலையை நீங்க எப்ப திரும்ப அதுக்குள்ள போய் ஆஃப் பண்றீங்களோ அது வரைக்கும் அது வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப இத்தனை வாட்டி கலாய்வுகள்ல நான் பாதிக்கப்படும் போதும், இத்தனை வாட்டி எனக்கான மிரட்டல்கள் வரும்போதும், இதுக்கான ஆவணமா, இதுக்கான ஒரு சாட்சியமா என் கேமரா எடுத்த வீடியோ தான் இன்னி வரைக்கும் இருக்கு. ஒரு சம்பவம் நடக்கும் போது அந்த இடத்துல நான் போய் வீடியோ எடுத்தேன்னா அந்த சம்பவம் நடக்குமா இல்ல நடக்காத மாதிரி அவன் கட்டமைப்பாங்களாம். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சா அவன் தப்பு பண்ண மாட்டான். அதனால முதலாவது இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடோட நீங்க போனீங்கன்னா, நீங்கள் அந்த அலுவலகத்துக்குள்ள போயிட்டு யாருக்கிட்ட என்ன பேசுறீங்களோ பேசிட்டு வர வரைக்கும் உங்க கேமரா என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி வச்சுக்கிறீங்களா மொபைல, இது பேக்ல அது பாட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம், எப்போ வேணாலும் வச்சுக்கலாம்.
எதிர் உள்ள நபர்கிட்ட கூப்பிட்டு ஃப்ளைட் மோட்ல போட்டு கூட நீங்க போட்டுக்கலாம், ஆனா அது வேலையா இது பண்ணும். இந்த மாதிரியான சில ஆப்பை பயன்படுத்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிட்டா நாங்க கள ஆய்வுக்கு போறோம். இந்த மாதிரி விஷயங்களை நான் அனுபவிச்சதுனால இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து நாங்க என்ன பண்ணோம், அடுத்து ஊராட்சி 2J கள ஆய்வுக்கு பயந்து ஊராட்சி மன்ற தலைவர் செயலாளர் தலைமறைவு அப்படின்னு ஒரு பதிவு போட்டு அடுத்த நாள் பொது தகவல் அலுவலருக்கு ஐயா நீங்க கொடுத்த மாதிரி நாங்க போனோம், அலுவலகத்துல இந்த தேதியில யாருமே இல்லை, அலுவலக துறக்குல 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. பதிவு போட்டுருக்கீங்க, என்ன தைரியத்தில் போட்டீங்க? எந்த தைரியத்துல நம்ம போடணும்? நீங்க பேக்ரவுண்ட் யாருக்காக போடுறது? நான் போடுறேன் நடிப்பாங்கல்ல, நான் தனியாளா இருக்கேன் ஊர்ல. ஆமா, என்னையும் போட்டா என்னையும் தான் அடிப்பாங்க, ஆனா எனக்கு பின்னால 10 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்ற ஒரு பயத்தை அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் உற்று நோக்கணும். ஒவ்வொரு சட்ட பயிற்சி உங்க கூட ஆளுங்க சேர்ந்தீங்களா? நீங்க ஒரு கேங்கா இருக்கீங்களா? கேங்ன்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் நமக்கு பின்னால இயக்கம் இருக்குன்ற ஒரு கான்பிடென்ட் ஒரு தைரியத்தையும் நமக்குள்ள வர வைக்கணும். அப்படி வரும்போதுதான் உங்க இடத்துல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்க இயக்கத்துல? சார் எங்க இயக்கத்துல 200 பேர் இருக்கும் சார். அதுதான் ஸ்ட்ரென்த். எங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த். ஆனால் 200 பேரும் அட் அ டைம்ல கூட முடியுமா? அது சாத்தியமா அப்படின்னா முடியாது சார். 200 பேர் இருக்கீங்க இல்லையா? இருக்கும். அப்ப அது தெரியும். ஆமா, அது தெரியும். அந்த அளவுக்கு நம்ம பிராண்டா எண்ணும். அதனால பதிவு போட்டா அமைதியா இருக்கும். நம்ம ஒரு பதிவு போட்டா போட்ட ஒரே நேரத்துல 100 பேர் பார்ப்போம். போட்ட ஒரே நேரத்துல 100 பேர் பார்ப்போம். சொல்றாரு. அப்ப 100 பேர் இதை பாக்குறாங்கன்னா ஏதோ சினிமா காட்சிகளோ, ஏதோ வதந்திகளோ, ஏதோ இந்த ஸ்டேட்டஸ்களோ அந்த மாதிரி போட பழக்கமே எனக்கு கிடையாது. நம்ம போடுகின்ற பதிவு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கியதுனால நான் போட்டா உடனே அது பார்ப்பாங்க அந்த ஸ்டேட்டஸ். ஊராட்சி செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவரும் 2J கள ஆய்வுக்கு பயந்து தலைமறைவுன்னு போட்ட உடனே அவ்வளவுதான் முடிக்கினாங்க. உடனே அடுத்த நாள் எனக்கு அறிவிக்கிறாங்க, பொது தகவல் கால் பண்றாரு. இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு தொடர்ச்சியா பண்றாங்க. ஆனால் இது ஏன் மணிக்கு மட்டும் இப்படி பண்றாங்கன்னா அவரு கரெக்டா பண்ணிடுவாரு அப்படின்ற புரிதலை பொது தகவல் அலுவலருக்கும் நம்மளோட இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நாம முன்னோடியா இருந்து செயல்பட்டு காமிக்கிறதுனாலதான். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை சார். ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டா மற்றவங்க எல்லாம் நம்புவாங்க. இவர் கரெக்டான ஆளு, இவர் கரெக்டான மனுஷன், இதை கரெக்டா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டா மற்ற எல்லாரும் தெரிவிப்பாங்க. இப்படிதான் நிறைய கள ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கோம். அதுல நிறைய தகவல் எடுத்துருவோம். ஒரு தகவல் கூட சட்டத்துக்கு உட்பட்டு இல்ல. 31 ரெக்கார்டுகள் பராமரிப்புல இருக்கணும்னு சொல்றாங்க. 31 ரெக்கார்டுகள் எதுன்னா பாக்குறேன் சார், அந்த செக்ரட்டரி தேடுறான் 31 ரெக்கார்டு நான் எங்கடா போவேன், திடீர்னு இப்படி சொல்றியாடா அப்படின்னு. 31 ரெக்கார்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த 31 ரெக்கார்டும் கண்டிப்பா பராமரிக்கணும்ட்டு நல்வினை சாரோட பதிவுகள் இருக்கு. இதை பத்தி பேசியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு ரெக்கார்டும் என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தணும், இந்த முக்கியமான 31 ரெக்கார்டுகள் இல்லாம ஒரு 72 ரெக்கார்ட்ஸுக்கு அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஒரே ஒரு நோட்ல எந்த கிராம சபை கூட்டமா இருந்தாலும், எந்த மீட்டிங்கா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அவங்க எவ்வளவு திறமையானவங்கன்னு தெரியல. ஒரே நோட்ல இப்படி அக்கல் வச்சுட்டு வந்துடுறாங்க. எந்த கூட்டமா இருந்தாலும் ஒரே நோட்ல எல்லா ரெக்கார்டும் வச்சுக்கிறாங்க. அது எப்படின்னே தெரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, புதுசா போற ஒரு புதிய கலாய்வுங்க முதல்ல நம்ம நல்வினை விஸ்வராஜோடைய வீடியோவை பார்த்துட்டு என்னென்ன ஆவணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போனோம். கண்டிப்பா என்னென்ன ஆவணங்கள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போக தேவையில்ல. இந்த ஆவணங்கள்லாம் இருக்கணும்னு கேளு. யாருக்கு அதாவது எப்படி தெரியும்? ஊராட்சி செக்ரட்டரி கிட்ட போங்க, ஐயா எனக்கு ஊராட்சி இந்த ஊராட்சியில பராமரிக்கப்படுகின்ற 31 பதிவேடுகளை இங்க வைங்க அப்படின்னு சொல்லுங்க. 31 பதிவுகள் நம்ம கேட்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அதான் நான் இப்ப புதுசா கண்டுபிடிக்கிறேன். நீங்க கண்டுபிடிக்க தேவையில்லை சார். இது கவர்மெண்ட்லயே ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப நான் புதுசா ஒரு கார்டை போடுறேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்ப என்ன பண்ணணும்? 31 உங்களுக்கு இருக்கு. 10 ரூபாய் இருக்குது. நிர்வாகிகளை யாரை ஒன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கான பதிவுகள் இருக்கு. அதே மாதிரி என் நம்பரும் சொல்றேன், 9500409872. நல்வினை சாரோட வீடியோவும் மற்றபடி தகவல் அடித்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் எடுத்துக்கலாம்.
சாரோட ஃபேஸ்புக் பதிவில் போயிட்டு பார்த்தீங்கன்னாலும் 300 ஆர்டிஐ இருக்கு, சம்பந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, தகவல் ஆணைய தீர்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் இந்த பதிவுகள் எல்லாத்தையும் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவு பண்ணிக்கிட்டே வரேன். ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் பதிவு பண்ணிட்டே வரேன். உங்களுக்கு தேவையான எந்த பதிவாக இருந்தாலும் என் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை தேடி என்னால் கொடுக்க முடியும். மணிகண்டன் தர்மன் அப்படின்னு போட்டீங்கன்னா என்னுடைய போட்டோ வரும். அதான் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி. அதில் யார் வேணாலும் வந்து கேட்கலாம். உங்களுக்கு தேவையான பதிவுகளை சொல்லலாம். 2020 நான் இந்த ஆர்டிஐ போகிறதுக்குள்ளே வந்தேன். 2021 10 ரூபாய் கிட்ட சேர்ந்தேன். 2025 வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக அதிலேயே பயணிச்சுக்கிட்டு வரேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ எல்லா பிரச்சனைகளும் அவனை நம்ம மாற்ற முடியாது, அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாம்னு எல்லாம் அவன் வேலையை எதிர்ப்பு தெரிவிச்சான், சண்டை போட்டான். அவரால் என்ன பண்ணிட முடியும், இவரால் என்ன பண்ணிட முடியும்னு பார்த்தான். எங்கேயே போனான். இப்போ ஏன்டா அவன் இந்த பக்கம் வரானா நம்ம இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டான். இதை நாம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாவட்டம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? பயிற்சி வகுப்புகள் வந்து நாம நடத்திட்டு இருந்தோம். இப்ப இடைக்காலமா ஒரு சில பர்சனல் வேலை தான், பொது வேலை கிடையாது. இப்போ 200 பேர் இருக்காங்க இல்லையா? 200 பேர் கிட்ட செயல்பாடு இருக்கு. அவங்கள என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க நீங்க? கண்டிப்பா எல்லாரும் நான் சட்ட பயிற்சி வகுப்பு எடுத்த ஆளு இல்லை. சார் இன்னைக்கு திடீர்னு என்ன கூப்பிட்டு பேச சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன்னா எங்க இயக்கத்துல நம்ம இயக்கத்துல நம்ம பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை விட அதிகமா பேசுவாங்க சார். எல்லாரும் என்னை விட கிளியரா இருக்காங்க. யாரை வேணாலும் நீங்க இருக்கிற 200 பேர்ல யார் பேர் சொல்லி கூப்பிட்டாலும் கண்டிப்பா என்னை விட அதிகமா பேசுற நபர்களா தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு நல்ல கை தேர்ந்திருக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. நில சம்பந்தப்பட்ட ஆர்டிஐ, நான் ஊராட்சி சம்பந்தப்பட்ட ஆர்டிஐ தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அது சம்பந்தமா தான் நிறைய கலாய்வு பண்ணியிருக்கேன். ஆனா எங்கள் தோழர்கள் வந்துட்டு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய கலாய்வு பண்ணியிருக்காங்க. என்னை விட அனுபவம் அவங்களுக்கு நிறையவும் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனி திறன் இருக்கு. ஆர்டிஐ பண்றதுல எல்லாமே சிங்கங்கள் சார். எங்க மாவட்டத்துல எல்லாமே சிங்கங்கள். அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஊராட்சி மன்றத்தில் கலாய்வு பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார். அப்போ வந்து அங்க யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது எழுத்து தெரிவிச்சிருக்கீங்க? கலாய்வுல யாரெல்லாம் இருக்கக்கூடாது, யாரெல்லாம் இருக்கக்கூடாது? உங்களுக்கு எந்த அதிகாரிங்க ஆவணம் தரணும்? எனக்கு யாரெல்லாம் இருக்கக்கூடாது, யாரெல்லாம் சார் பொது தகவல் அலுவலர் வந்துட்டு நமக்கான தகவலை வாங்கி தரணும். அவர் என்ன பண்றாருன்னா உதவி பொது தகவல் அலுவலர் உங்களுக்கான எல்லா தகவலையும் கொடுப்பாரு அப்படின்னு அதை பண்ணிடுறாங்க சார். நமக்கு தலைவர் இருக்கிறாரா இல்லையோ பொது தகவல் அலுவலர் தான் சார் நமக்கு, உதவி பொது தகவல் அலுவலர் தான் சார் நமக்கு ரெஸ்பான்ஸ். தலைவர் வரலாம் பிரச்சனை இல்லை சார். ஏன்னா தலைவர் வந்து ஒரு அரசு பிரதிநிதி கிடையாது, அவர் மக்கள் பிரதிநிதி. ஒரு செக்ரட்டரி அரசு ஊழியர், நமக்கான தகவலை கொடுக்க வேண்டியவர் அரசு ஊழியரை தானே ஒழிய தலைவர் கிடையாது. அவன் ஒரு 5 வருஷம் இருப்பான், அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடும். ஆர்டிஐ வாங்கக்கூடிய அதிகாரம் தலைவருக்கு இல்லை சார், பொது தகவல் அலுவலர் தான் சார் இருக்கு. உதவி பொது தகவல் அலுவலர் கூட ஊராட்சி மன்றத்தில் வந்து யார் பொது தகவல்னா செக்ரட்டரி, உதவி பொது தகவல் அலுவலர், பொது தகவல் அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பொது தகவல் அலுவலராகவும், வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் மேல்முறையீட்டு அலுவலராகவும் வருவார். சரிங்களா? பூஜை கலாய் போயிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. நீங்க சப்ஜெக்ட்ல பூஜை கலாய் போயிட்டு இருக்கு. நேரா போய் பாருங்க. ஐயா கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா பதில் இருக்குது. அடுத்த ஸ்டேஷன்ல வரும். இப்ப 2J கலாய்வு செய்யறதுல என்ன டவுட்னு கேக்குறாங்க, அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. இப்ப நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க. பூஜை கலாய்வு பண்றதுக்கு ஒரு புதுசா ஒரு நபர் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஷார்ட்டா சார். 2J கலாய்வு பண்றதுக்கு முதல்ல நீங்கள் எந்த அலுவலகத்தை 2J கலாய்வு பண்ண போறீங்கன்றத தெளிவா தெரிஞ்சுங்க சார். அதாவது நான் வந்து ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட தகவல் கேட்கிறேன் அப்படின்னா நீங்க ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட தகவல்களை எந்த அலுவலகத்துல கேட்கணும்? எந்த அலுவலகத்துல சார் கேட்கணும்? ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட தகவலை எந்த அலுவலகத்துல கேட்கணும் சார்? தாலுகா ஆஃபீஸ்ல கேட்கணும் சார். தாலுகா ஆஃபீஸ்ல அதுக்கு ஒரு தாசில்தார் போட்டுருப்பாங்க, டிஎஸ் இருப்பாரு சார். அந்த ரேங்க்ல இருக்கு. மாவட்ட வழங்கல் துறையில டிஎஸ் வட்ட வழங்கல் தாலுகா ஆஃபீஸ்ல. இப்போ ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட 2J கலாய்வு பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து பிடிஓ ஆஃபீஸுக்கு வந்து தகவல் கொடுக்கணும்.
சரிங்களா? பிடி ஆஃபீஸுக்கு கொடுப்பாரு. அப்படி கொடுத்தா அவர் அங்கிருந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அதுக்கு நமக்கு கூடுதலா 5 நாட்கள் 6 நாட்கள் வந்து கூடுதலா ஆகும். முதல்ல நாம கேட்கக்கூடிய தகவல் எந்த அலுவலகத்துல இருக்குது அப்படின்றத கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்படி பண்ணீங்கன்னா ஷார்ட்டா உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும். அடுத்து அந்த அலுவலகத்துல தகவல் இருக்கிற அலுவலகத்திலேயே பொது தகவல் அலுவலர் இருக்காரா, அந்த ரேங்க் உள்ளவர் அவர் அங்கதான் இருக்காரா, இல்ல ஒரு சில விஷயங்கள் இப்ப காவல்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேஷன்லயோ டிஎஸ்பிக்கோ நம்ம வந்து ஒரு விஷயம் கேட்கும்போது தகவல் கேட்கும்போது இதுக்கான பொது தகவல் அலுவலர் எங்க இருப்பாருன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு, அவர் எஸ்பி ஆஃபீஸ்ல இருப்பாரு. அப்போ நீங்க எந்த காவல்துறை விஷயமா நீங்க ஆர்டிஐ போட்டாலோ தகவல் கேட்டாலோ நீங்க எஸ்பி ஆஃபீஸுக்கு தான் போகணும். பொது தகவல் அலுவலர் அவர் தான் இங்க இருக்கிற தகவல் வாங்கி தருவாரு. ஆனா தாலுகா ஆஃபீஸுக்கோ வீடியோ ஆஃபீஸுக்கோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஆஃபீஸ்லேயே பொது தகவல் அலுவலர் இருப்பாரு, தாலுகா ஆஃபீஸ்லேயே பொது தகவல் அலுவலர் இருப்பாரு. ஓகேங்களா? அப்போ இதை எல்லாத்தையும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட 2J போட்டீங்கன்னா தாலுகா ஆஃபீஸுக்கு மனு விண்ணப்பிக்கணும் சார். தகவல் அறிய உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) மற்றும் 2Jவின் கீழ் நேரடி கலாய்வு செய்ய மனு அப்படின்னு போட்டுருக்கு சார். கீழே உங்க அட்ரஸை போடுறீங்க. பெறுநர் வந்து சார் எந்த ஆர்டிஐயா இருந்தாலும் உங்களுக்கு இவர் தான் பொது தகவல் அலுவலர், முருகன் தான் பொது தகவல் அலுவலர்னு தெரிஞ்சாலும் முருகன் அப்படின்னு போடாதீங்க சார். பெறுநர் பொது தகவல் அலுவலர் சார், இதுதான் சார். அதுக்கப்புறம் வட்டாட்சியர் அலுவலகம் காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டுங்க சார். இதுதான் சார் நீங்க முதல்ல விண்ணப்பிக்கக்கூடிய மனு. இந்த மனு அவர்கிட்ட போடுங்க சார். யாரா இருந்தாலும் சரி, பொது தகவலாளர் யாரானா இருக்கு சார். நீங்க பொது தகவல் அலுவலகம் போட்டீங்கன்னா கரெக்டா அந்த பிஐஓக்கு அந்த மனு போயிடும் சார். உங்களுக்கு கரெக்டான தகவல் கிடைச்சிடும் சார். இதை தான் நீங்க பண்ண வேண்டியது. இதை பண்ணிட்டீங்கன்னா சரியா மனு வாங்கினதுல இருந்து 30 நாட்களுக்குள்ள அவரு உங்களுக்கான தகவலை கொடுக்கணும். சரிங்க, மனு போடணும். அது ஸ்டாம்ப் எங்க ஓட்டணும், அதுக்கு மனு நகலை தான் எடுத்துக்கணுமா? கண்டிப்பா மனுவை எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லணும்னா கூட சொல்லிடுறேன். தகவல் அறிய உரிமை சட்டம் 2005 பிரிவு 2Jவின் கீழ் கள ஆய்வு மனு. கீழே ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல். ரைட் ஹேண்ட் சைடில் நாள் போட்டுங்க. மனுதாரர் மணிகண்டன், என்னுடைய முகவரி, கைபேசி எண் தெளிவாக போட்டுருங்க. பெறுநர் பொது தகவல் அலுவலர் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் காஞ்சிபுரம் சொல்லிடுறேன். இதை பின்பற்றிடுங்க. அடுத்து பொருள் போட்டுங்க. எந்த அலுவலகத்தை நீங்க பண்ண போறீங்களா, இல்லை எந்த இடத்துல கலாய்வு பண்ண போறீங்களா. தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் 2J கலாய்வு அனுமதி கோருதல் சம்பந்தமாக அப்படின்னு போட்டுருங்க சார். பொருள் கீழே ஐயா மேல் குறிப்பிட்டுள்ள நான் இந்த கிராமத்தையோ இந்த இடத்தையோ இந்த இடத்துல வசிக்கிறேன். நான் தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் இந்த அலுவலகத்தை 2J கலாய்வு செய்ய அனுமதி கோருகிறேன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கலாய்வு செய்யும் பொழுது என்னுடன் ஒரு நபரை அழைத்து வரவும், என்னுடைய கைபேசியில் வீடியோ புகைப்படம் எடுக்கவும் அனுமதி கோருகிறேன் அப்படின்றத போட்டுருங்க. கலாய்வுக்கான தேதியை கலாய்வு செய்வது குறித்து தாங்கள் வழங்கும் தேதிக்கு முன்பாக எனக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன். நாளைக்கு கலாய்வுனா இன்னைக்கு சொல்லக்கூடாது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சட்டத்தின்படி ஏதேனும் 3 நாட்களில் 3 வேலை நாட்களில் எனக்கான அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றத நீங்களே மென்ஷன் பண்ணுங்க. அவனுக்கு தெரியாது சார், அவன் ஒரே ஒரு தேதி கொடுப்பாங்க. நீங்க சட்டத்தில் இப்படிதான் இருக்கு அப்படின்றத போட்டுங்க. வீடியோ பதிவு பண்ணுவதில் தவறு எதுவும் இல்லை என தகவல் ஆணையர் தீர்ப்பு நகல் இணைச்சிருங்க சார். இவ்வளவுதான் சார். இதை போட்டுட்டு இப்படிக்கு போடுறீங்க, கையெழுத்து போடுறீங்க. கீழே நான் ஒரு இந்திய குடிமகன், மேலே குறிப்பிட்டுள்ள தகவல்களை பெற 10 ரூபாய்க்கான நீதிமன்ற கட்டண விலை ஒட்டி உள்ளேன் அப்படின்னு போட்டுருங்க. இணைப்பு நகல் வீடியோ பதிவு எடுத்துக்கிறதுல தவறு எதுவும் இல்லை என ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இணைச்சிருக்கேன் அப்படின்றத பின்னால இணைச்சிருங்க. இது எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு 10 ரூபாய்க்கான கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் சார். போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டிடக்கூடாது, அதுவும் 10 ரூபா தானே, இதுவும் 10 ரூபா தானே, ஒட்டிடக்கூடாது. இல்லை 20 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டலாமாண்ணா, 20 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டக்கூடாது. கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் 10 ரூபா ஸ்டாம்ப் தான் ஓட்டணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் 2 5 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டலாம். அதை ரைட் சைடு தேதி போட்டிருப்பீங்க இல்லையா, தேதிக்கு கீழே தேதி மறையாத மாதிரி அந்த ஸ்டாம்பை ஒட்டிடணும். ஒட்டிட்டு இது அப்படியே என்ன பண்ணோம், கையெழுத்து போட்ட பிறகு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். 20 ஸ்டாம்ப் போட்டோம், நம்ம முழு கொடுக்கணும். கண்டிப்பா இதை காரணம் காட்டுவார்கள். ஆனா ஏற்றுக்கொள்ளணும், ஆனா கண்டிப்பா காரணம் காட்டுவாங்க.
இல்ல ஆமா 10 ரூபா அதிகமா ஓட்டிருக்கீங்க அப்படின்னு அதை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சட்டத்துல இடம் இருக்கா? சட்டத்துல இடம் இருக்கு சார். இல்ல. நிராகரிக்கக்கூடாது. 10 ரூபா கட்டணும். அது மேல நீங்க கட்டினீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அவ்வளவுதான். சட்டத்துல இடம் கிடையாது. நிராகரிக்க முடியாது. ஆனா 10 ரூபா கம்மியா கட்டினா நிராகரிக்கும். எனக்கு ஓகே அடுத்த சரிங்க சார். 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க சார் சொன்ன மாதிரி 20 ரூபா ஸ்டாம்ப் போட்டீங்க. நான் இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது. ஒட்டுங்க ஸ்டாம்பே கிடைக்கல. ஓகே கிடைக்கல அப்படின்னும் போது நீங்க ஒட்டுங்க. இப்போ இதை ஒட்டிட்டோம், ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு பதிவு தபால்ல மறக்காம அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு தபால் அனுப்பிடணும். ஆர்பிடி அக்னாலஜ்மெண்ட்ல கண்டிப்பா உங்க அட்ரஸை போட்டுருங்க, தெளிவா எழுதிருங்க. பின்னால அந்த அக்னாலஜ்மெண்ட் நமக்கு ரிட்டர்ன் வரும். மனு வாங்கின பொது தகவல் அலுவலர், ஐயா உங்க மனுவை நான் வாங்கி கொண்டேன், அதுக்கான ஒப்புகை சீட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் 3 நாள்ல கண்டிப்பா கொடுக்கணும் சார். அதாவது பேப்பர்ல ஜெராக்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்கறது ஒப்புகை அல்ல. இது நமக்கான ஒரு திருப்திக்காக நம்ம வாங்கிட்டு வரோம். இவங்க தர மாட்டானுங்க, இது வந்து இது அறிவில்லாத ஜீவிங்க, அதனால ஐயா இதுலயாவது சைன் போட்டு கொடுக்கணும் நம்ம வாங்கிட்டு வரோம். ஆனா ஒப்புகை சீட்டுன்றது உங்க மனுவை நான் வாங்கிட்டேன், மனு நாள் போட்டு இந்த தேதியில இது சம்பந்தமாக நீங்க கொடுத்த மனுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையொப்பம் போட்டு சீல் போட்டு உங்களுக்கு 5 நாள்ல ஒப்புகை சீட்டை கண்டிப்பா கொடுக்கணும் சார். இப்படி கொடுத்துட்டாருன்னா அந்த மனு மீது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா சார் இதை எடுக்க வைக்கணும் சார். இந்த ஒப்புகை சீட்டை வாங்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா போராடிட்டே இருக்கணும். கண்டிப்பா இது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒப்புகை சீட்டை கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும் சார். ஒப்புகை சீட்டை அவங்க கொடுக்க வச்சுட்டா கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுவையும் மனுக்கள் பதிவேட்டுல இந்த நபரு இந்த தேதியில மனு போட்டாரு அப்படின்னு அந்த மனுவை அதில் பதிவு பண்ண சார். இந்த மனுவை பதிவு பண்ணாதான் இதை நான் பதிவு பண்ணிட்டேன்னு ஒப்புகை சீட்டை கொடுக்க முடியும் சார். நான் ஒரே ஒரு ஆர்டிஐல கேட்டேன், ஐயா உங்க ஆபீஸ்ல இருக்கிற மனுக்கள் பதிவேடு நகலை எனக்கு கொடு அப்படின்னு. 1 வருஷம் ரெக்கார்டு 1 வருஷமா கொடுத்துக்கிறான் சார். 1 வருஷமா கொடுத்துருக்கான். ஏகப்பட்ட மனுக்கள் பொதுமக்கள் கொடுத்த மனுக்கள் ஷார்ட்டா போட்டிருக்கான். எனக்கு தண்ணி வரல, ரேஷன் கார்டு இது வரல அது வரலன்ட்டு கொடுத்துருக்கான். அதுல பார்க்கும்போது தான் தெரியுது மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்போ நடவடிக்கை எடுக்கல, ஆனா அதுல பதிவு பண்ணிடுறான் அப்படின்னா பதிவு பண்ணணும்னு அவனுக்கு நிபந்தனை இருக்கு. அதனால பதிவு பண்ணிடலாம். நடவடிக்கை எடுக்கிறானா இல்லையோ பதிவு பண்ணிடலாம். நீங்க வேணும்னா நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு மனு போட்டிருப்பீங்க, அவன் அதுக்கு பதில் கொடுத்துருக்க மாட்டான். அதை பதிவு பண்ணனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அதுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு ஆர்டிஐ பதிவேடு அப்படின்னு கேளுங்க, இல்ல மனுக்கள் பதிவேடு எனக்கு தகவலா கொடுங்க அப்படின்னு கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். அப்போ மனுவை நேராக கொடுக்கலாம், மனுவை ரிஜிஸ்டர் தபாலையும் அனுப்பலாம், நேராகவும் கொடுக்கலாம். நேராக கொடுத்தா அவங்க அப்பயே ஒப்புகை சீட்டு கொடுக்கணும். சார் போஸ்டல் அக்னாலஜ்மெண்ட் வேலை சார். தபால்ல நம்ம வந்து வைக்கிறோம் பாத்தீங்களா, ஆர்பிடி ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பும் போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் வைக்கிறோம் பாத்தீங்களா, அது வந்து உங்க தபால் அங்க போயிருச்சு அப்படின்றதுக்கு அஞ்சல் துறை நமக்கு கொடுக்குற அக்னாலஜ்மெண்ட் சார். ஆமா சார், அஞ்சல் துறை கொடுக்குற அக்னாலஜ்மெண்ட். நம்ம மனுக்களை நான் வாங்கிக்கிட்டேன், நான் அதிகாரி உங்க மனுவை நான் வாங்கிக்கிட்டேன், அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு எல்லா அலுவலரும் மனுக்கள் வாங்குற அதிகாரம் உள்ள எல்லா அலுவலரும் ஒப்புகை சீட்டு கண்டிப்பா கொடுக்கணும் சார். அந்த ஒப்புகை சீட்டு மாடல் கூட சென்னை மீட்டிங் வந்தவங்களுக்கு தெரியும், அது எப்படி கொடுக்கணுன்றத கொடுத்துருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி கொடுக்கல கூட நாங்க அதை பதிவிடுறோம் சார். ஜெராக்ஸ் எடுத்தாச்சு, ஜெராக்ஸ் எடுத்துட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிடுங்க. சரியா 30 நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா மேல்முறையீடு பண்றதுக்கு நமக்கு அந்த லெட்டரோட காப்பி வேணும். அடுத்து செகண்ட் அப்பீல் இருக்குது, அடுத்து 18ல ஒன்று புகார் போட வேண்டியது இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் நமக்கு அந்த மனு இருக்கும் சார். அதே மாதிரி ஒரு மனு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பில்லு கொடுப்பான் பார்த்தீங்களா, ஒரு பேப்பர் கொடுப்பான் பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனா அதை எடுத்து அந்த நீங்கள் அனுப்பின மனுவில் லாஸ்ட்ல ஒட்டி வச்சுக்கோங்க சார். அந்த ஜெராக்ஸ்ல ஆமாம், போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குற ரிசிப்டை நீங்கள் எடுக்கிற ஜெராக்ஸ்ல கீழே எங்கேயாவது இடம் இருந்தால் அதை ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒட்டி வச்சுக்கிட்டீங்க, மனுவை அனுப்பியாச்சு, 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாள் சரியா 30 நாள் அவர் வாங்கிக்கிட்டதுலேருந்து 30 நாள் இடையில 10 நாள் வந்து தீபாவளி லீவ் வந்துருச்சு, கவலையே படுத்தாங்க. இல்ல அதிகாரி அவங்க மாமியார் உடம்பு தெரிஞ்சுட்டு போயிட்டாரு, பிரச்சனையே இல்லை சார். அவர் லீவ்ல இருந்தாலும்
அவர் பர்சனல் லீவ்ல இருந்தாலும் அரசு விடுமுறையில் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை சார். மனு வாங்கினதுல 30 நாள்ல அவர் நமக்கு தகவல் தர கடமைப்பட்டவரா ஆயிடுறாரு சார். அதுக்கப்புறம் 30 நாள் பொறுத்து நீங்க தகவல் வந்தா தகவலை பாக்குறீங்க, 2J கலாய்க்கு போறீங்க. தகவல் வரல அப்படின்னா திரும்ப அடுத்த மனு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(1) கீழ் கோரப்படும் முதல் மேல்முறையீட்டு மனு அப்படின்னு அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸை போடுறீங்க. பெறுநர்ல சின்ன மாற்றம் சார். பெறுநர்ல சின்ன மாற்றம். ஃபர்ஸ்ட் பெறுநர் பொது தகவல் அலுவலர்னு போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல அவர் யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா முதல் மேல்முறையீட்டு அலுவலர் அவர்கள், காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலர் காஞ்சிபுரம் இப்படின்னு நீங்க பெறுநரை மாற்றணும். அதே மாதிரி சார் சொல்லியிருப்பாரு, நாங்களும் சொல்லியிருக்கோம், பொது தகவல் அலுவலரும் முதல் மேல்முறையீட்டு அலுவலரும் ஒரே அலுவலகத்துல இருப்பாங்க. அப்ப அதே அலுவலகத்தில் இருக்கும்போது அந்த மனுவை நம்ம இணைக்காம கூட விட்டுடலாம். ஏன்னா பொது தகவல் அலுவலர் கொடுத்த மனுவும் அதே ஆபீஸ்ல தான் இருக்கும், முதல் மேல்முறையீட்டு மனு கொடுக்குறோமே அதுவும் அதே ஆபீஸ்ல தான் இருக்கும். அப்படி மேல்முறையீட்டு அலுவலர் வேற அலுவலகமா இருக்கிற பட்சத்துல நீங்கள் பொது தகவல் அலுவலருக்கு விண்ணப்பித்த மனுவை முதல் மேல்முறையீட்டாளருக்கு அனுப்புற மனுவின் பின்னால இணைக்கணும். பெற்றுக்கொண்டதற்கான அஞ்சலக ஒப்புகை அட்டையும் ஜெராக்ஸ் எடுத்து அதையும் இணைக்கணும். பாருங்க ஐயா, இந்த தேதியில நான் மனு போட்டேன், அவர் அதை வாங்கிக்கிட்டாரு, வாங்கிக்கிட்டதுக்கு ஆதாரமா போஸ்டல் அக்னாலஜ்மெண்ட்டை இணைச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க விண்ணப்பிக்கணும். அதுல இருந்து அவருக்கு ஒரு 30 நாள், முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு அதுல இருந்து ஒரு 30 நாள் சார். அந்த 30 நாள்ல அவர் அந்த பதிலை வாங்கி தருவார். அதை எப்படி பண்ணணும்னா, பெறுநர் போட்டீங்க ஐயா, இணைப்பு இருக்கு இல்லையா, ஏற்கனவே கடிதம் அனுப்பிப்பீங்க, அதை இணைச்சிருங்க. இணைப்பில் ஒன்றில் உள்ள தகவல்களை கேட்டு தங்கள் அலுவலக பொது தகவல் அலுவலருக்கு கடந்த தேதியில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தேன். அம்மனுவை பெற்றுக்கொண்ட தங்கள் அலுவலக பொது தகவல் அலுவலர் கடந்த 30 நாட்களுக்கு மேலாகியும் எவ்வித தகவலும் வழங்கவில்லை. எனவே முதல் மேல்முறையீட்டு அலுவலராகிய தாங்கள் எனக்கான தகவலை பெற்றுத் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவுதான் சார் விஷயம். இவ்வளவுதான் சார் அப்பீல். போட்டுட்டு கையெழுத்து போடுங்க, இப்படிக்கும் போட்டு இந்த முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு விண்ணப்பிக்கிற மனுவுக்கு நீங்கள் ஸ்டாம்பை ஒட்ட தேவையில்லை. திரும்ப அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஓட்டணும் அப்படின்ற இதுக்கு வேணாம், அப்படின்ற ஸ்டாம்ப் ஓட்ட தேவையில்லை. ஒரு மனுவுக்கு 10 ரூபாய் மட்டும் தான் நம்ம செலவு பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் அப்பீலா இருந்தாலும் சரி, செகண்ட் அப்பீலா இருந்தாலும் சரி, புகார் கடிதம் அனுப்ப வேண்டியதா இருந்தாலும் சரி, அந்த ஒரே ஒரு 10 ரூபாய் செலவு. இப்போ இந்த முதல் மேல்முறையீட்டுக்கு அனுப்புற முதல் மேல்முறையீட்டு மனுவையும் தயார் செய்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஐயா நான் ஒரு இந்திய குடிமகன் அப்படி எல்லாம் போடணுமாண்ணா, அதெல்லாம் தேவையில்லை. மறக்காம இப்படிக்கு கையெழுத்து போட்ட பிறகு கீழே லெப்ட் ஹேண்ட் சைட்ல கடித தொடர்பு முகவரின்னு போடுங்க ஐயா. இதுல ஒரு விஷயம் இருக்குது, அவன் பாக்குறான் யாரு மணிகண்டன்னா யாரு, அவர் ஆட்சியை போட்டிருக்காரு, அவர் எதுல இருக்காரு, இயக்கத்துல இருக்காரா, கட்சியில இருக்காரா, சங்கத்துல இருக்காரான்றத பாக்குறான். அந்த இடத்துல மேல மனுதாரர்னு போட்டிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் வந்து இந்த பொறுப்பு அந்த பொறுப்பு, அந்த கட்சியில அப்படி இந்த கட்சியில அப்படி அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அதே மேக்சிமம் ஆர்டிஐ மனு வெறும் A4 ஷீட்ல மட்டும் இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட லெட்டர் பேட்ல டைப் பண்ணாதீங்க. இப்ப இப்படி பண்ணிடுங்க. கடைசியில கடித தொடர்பு முகவரின்னு போடுறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல போடுங்க மணிகண்டன் 10 ரூபாய் இயக்கம் மாநில இளைஞரணி இணை செயலாளர் செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்ட்டு நம்மளை பத்தி அங்க தெரியப்படுத்துங்க. எங்க மனுவினுடைய கடைசி பக்கத்துல. நான் கடைசி பக்கத்துல போட வேண்டிய இந்த விஷயங்களை மனுதாரர்னு சொல்ற இடத்துல அங்க போடாதீங்க. அந்த இடத்துல நம்ம அதிகாரத்தையோ நம்ம வந்து அரசியலோ மத்ததையோ பயன்படுத்தாதீங்க. கீழே போடுங்க, கட்டாயம் போடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மனுவை தயார் பண்ணி இதையும் நகல் எடுத்துக்கொண்டு பதிவு தபால்ல அவருக்கு அனுப்பிடுங்க, முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு அனுப்பிடுங்க. இப்போ 30 நாள்ல அவர் அந்த தகவலை வாங்கி தருவாரு. அவர் வாங்கி தருவாரா தரமாட்டாரான்றத 30 நாளுக்கு காத்திருந்து பார்க்கலாம்ல. இப்ப இந்த இடைப்பட்ட கேப்ல நம்ம இன்னொரு வேலையும் பண்ண வேண்டியது இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 18(1) கீழ் புகார் மனு. இப்போ இந்த 18(1) கீழே எதுக்கு நம்ம புகார் மனு தரோம்னா, சட்டம் என்ன சொல்லுது, மனு வாங்கின 30 நாள்ல தகவலை வழங்கணும்னு சொல்லுது. அப்படி தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க
எனக்கு வந்து அபராதம் விதித்து அவர்களிருந்து நஷ்டஈடு வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு நாள் 30 நாட்களுக்கு மேல ஒவ்வொரு நாள் கால தாமதம் ஆகிற ஒவ்வொரு நாளுக்கும் பொது தகவல் அலுவலரிடமிருந்து 250 ரூபாய் தண்டம் விதிக்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்கு. அதன்படி தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 18(1) கீழ் புகார் மனு போடுங்க. இதுலயும் அதே மாதிரி மனுதாரர் பெயர் போடுங்க. இதை தகவல் ஆணையருக்கு அனுப்பணும். சென்னையில் இருக்கு, தமிழ்நாடு, அதோட பெறுநர் எப்படி போடணும்னு சொல்றேன். இதே மாதிரி மனுதாரர் அட்ரஸை போடுங்க. எந்த தகவலும் ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவஞ்சல் அப்படின்னு போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல தேதி போடுங்க. இதுக்கும் நீங்க ஸ்டாம்ப் போட்ட தேவையில்லை. இப்போ 18(1) கீழ் அதுக்கு முன்ன நம்ம பேப்பர் எடுத்து கையில எழுதிட்டு இருந்தோம். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே வந்து ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துட்டாங்க. எதுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்கன்னா முதல் மேல்முறையீட்டுக்கு ஃபார்மேட் இல்லை, இரண்டாம் மேல்முறையீட்டுக்கும் புகாருக்கும், அதாவது 18(1) கீழ் விண்ணப்பிக்கிறதுக்கும் 19(3) கீழ் விண்ணப்பிக்கிறதுக்கும் அவங்களே ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துட்டாங்க. நமக்கு எப்படி எழுதணும் போனன்ற உங்களுக்கு ஒரு ஆட்சேபம் இருக்கும், புரியுதுங்களா? மற்றவங்களுடைய உதவியை தேட வேண்டியிருக்கும். அவனே கொடுத்துட்டான் எஸ்ஆர் நோன்ற மாதிரி. பதில் கொடுத்தாங்களா இல்லையா எங்க போய் எடுக்கிறது? அத இணையதளத்துல இருக்கு, அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தெரியாத நபர்களுக்கு நாங்களும் குரூப்ல அப்பப்போ பதிவிட்டு இருக்கிறோம். அந்த பிடிஎஃப் இருக்கு. அதே மாதிரி இந்த 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 பெட்டிஷனை, இந்த பேப்பரை, இந்த ஃபார்மேட்டை எப்படி எடுக்கணுன்றதையும் நாங்க சொல்றோம். எப்படி எடுக்கணும் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றாங்க. ஆண்ட்ராய்ட் போன் வச்சுக்கிறவங்க எல்லாராலையும் இது முடியுது. பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இது எப்படி எடுக்கணும், எப்படி போயிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்றோம். இந்த ஃபார்மேட்டை நீங்க எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு அதுல சிம்பிளா படிச்சீங்கன்னாலுமே தெரியும் சார். மனுதாரரின் பெயர், மனுதாரரின் முகவரி, வயசு, போன் நம்பர் எல்லாரும் 19 இது முடிச்சிடறேன். 18(1) கீழ் போடுறது புகார் மனு. ஐயா, அவர் எனக்கு தகவல் கொடுக்கல, இல்ல கொடுத்த தகவல் சரியில்லை, அவர் வந்து என்னை டைவர்ட் பண்றாரு அப்படின்னு அவர் மேல நடவடிக்கை எடுத்து எனக்கான நஷ்டஈடு வாங்கி கொடுங்க, அவருக்கு தண்டனை விதிங்க, அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வலியுறுத்துறது 18(1). எவரை பொது தகவலாளர் பதில் தரல, முதல் மேல்முறையீட்டாளர் பதில் தரல, எனக்கான தகவலை ஆணையராகி நீங்க, மாநில தகவல் ஆணையராகி நீங்க எனக்கு தகவல் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றது 19(3). இன்னும் ஒன்னா போடலாமா? ரெண்டுமே ஒரே தேதியில போடலாம், ஒரே மனுவா போட முடியும். இது ரெண்டுத்துக்குமே ஃபார்மேட் வேற வேற. இது ரெண்டுத்தையும் ஒரே மனுவில் 18(1), 19(3) ஒரே மனுவில் நீங்க பண்ண முடியாது. இப்போ 18(1) நீங்க ஃபில் பண்ணும்போது கிளியரா தெரியும், நீங்க எந்த இடத்துலயும் பக்கமா எழுத வேண்டியது இல்லை. அவங்களே எல்லாத்தையும் கொடுத்தாங்க. பதில் வந்துச்சா வரலையா, பொது தகவல் கொடுத்த தகவலை திருப்திகரமா இருந்துச்சா இல்லையா, இல்ல காலதாமதமா இல்லையா அப்படின்றது எல்லாமே இருக்கும். அதை படிச்சு பார்த்து டிக் பண்ணிட்டு உங்களுடைய மனுவை இணைச்சிடலாம். ஒரு மனுக்கு ரெண்டுமே பண்ண முடியும். உங்களுடைய ஒரு மனுக்கு ரெண்டுமே பண்ணலாம். புகாரும் போடலாம், மேல்முறையீடும் போடலாம். ஒரே நேரத்தில் போடலாம், ஒரே மனு. இப்போ இந்த ஃபார்மேட் 19(3). ஆமா, முதல் மேல்முறை புகார். இப்போ இந்த மனுவை இந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி நீங்க இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை சார், இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை. இதுல பெறுநர் எப்படி போடணும் அப்படின்னா, மனுதாரர் போட்டீங்க, பதிவு தபால் போட்டீங்க, டேட்டை போட்டீங்க, பெறுநர் உயர் திரு இல்ல மாண்புமிகு தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவர்கள். உங்களுக்கு தெரியும் தகவல் ஆணையர் யாருன்னு தெரிஞ்சா கூட பேரை போடாதீங்க. இப்பதான் சொன்னீங்க நெட்ல இருந்து எடுத்துடலான்னு, நம்ம அதெல்லாம் பண்ணோம். எது சார் நெட்ல ஃபார்மேட் அப்படிதானே இருக்கு? இல்ல நான் கவரிங்ல சொல்றேன். கவரிங்ல சொல்றேன். நீங்க இந்த மனுவை டைப் ஃபில் பண்ணிட்டீங்க, போஸ்டல் போட்டீங்க, அனுப்பணும் இல்லையா, அந்த இடத்துல பெறுநர் போட்டு உயர் திரு தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவர்கள், தமிழ்நாடு தகவல் ஆணையம், எண் 19, அரசு பண்ணை இல்லம், சைதாப்பேட்டை போட்டுறீங்க. மனு எதுவுமே எழுத வேண்டியதில்லை. ஆமா, அதுல நீங்க எதுவுமே எழுத வேண்டியது இருக்காது. அதுலேயே இருக்கும். நீங்க பார்த்து சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். டிக் அடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும்.
நீங்க பொது தகவல் அலுவலருக்கு போட்ட மனுவை இணைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க பார்த்தாலுமே தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா இல்லை. இதை நம்ம எதுக்கு போடணும் அப்படின்னா, இப்பதானே 19(1) போட்டிருக்கிறோம், நம்ம ஏன் இதை 18(1) போடணும் அப்படின்னா, 19(1) நீங்க போட்டுட்டு 30 நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனால் 18(1) 30 நாள்ல தகவல் தரலனா, தகவல் சரியில்லைன்னா, தகவல் கொடுத்த தகவல் திருப்தியா இல்லைன்னா நிச்சயமா 18(1) பண்ணிடுங்க. முதல் மேல்முறையீடு பண்ணாமலும் பண்ணலாம். ஆனால் 30 நாட்கள் ஆயிருக்கணும். நீங்கள் பொது தகவல் அலுவலருக்கு விண்ணப்பித்து முதல் மேல்முறையீடு பண்ணாமலும் பண்ணலாம். எப்ப பண்ணணும்னா, பொது தகவல் அலுவலருக்கு மனு கொடுத்து 30 நாட்கள் ஆயிருச்சுன்னா நீங்க 18(1) போட்டுடலாம். நம்மளுடைய தகவல் வாங்கி கேட்கலாம். இல்ல, புகார் மனுல ஐயா எனக்கு தகவல் வாங்கி கொடுங்க அப்படி எல்லாம் அங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்காது. அப்படி சொல்லாதீங்க. ஒரே ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் புகார் மனு செய்யறதுக்கான காரணம் ஏதாவது சொல்ல விரும்புறோம் அப்படின்னா அந்த இடத்துல பொது தகவல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுத்து தண்டம் விதித்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறு மட்டும்தான் நீங்க வலியுறுத்தணும். 18(1) அங்க போயிட்டு ஐயா எனக்கு தகவல் கொடுக்கல, நீங்க எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லாதீங்க. ஒரே கான்பிடென்டா தகவல் தராத அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கவும் தண்டம் விதிக்கவும் புகார் மனு அப்படின்றத மட்டும் நீங்க அதை மென்ஷன் பண்ணுங்க. இப்போ 19(1) 30 நாள் ஆயிட்டு இருக்குமா? 19(1) போட்டோம், 18(1) போட்டோம், 30 நாள் நம்ம வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி இவர் தகவல் கொடுத்தா ஆகணும். தகவல் கொடுக்கலன்னா 2ஆம் மேல்முறையீடுகள் நம்ம போயிடணும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. பொது தகவல் அலுவலர் தகவல் கொடுக்க மாட்டாரு, முதல் மேல்முறையீட்டாளர் தகவல் கொடுப்பாரு. இப்போ 30 நாள்லயே அவரும் கொடுப்பாரான்னா கொடுக்க மாட்டாரு. சில விஷயங்கள்ல ஒரு சில மனுக்கட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ 30 நாள் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்ப 28வது நாள் உங்களுக்கு ஒரு தகவல் தர்றாரு முதல் மேல்முறையீட்டு அலுவலர். அவர் என்ன தகவல் தர்றாருன்னா, திருப்தி இல்லாத தகவல் தர்றாரு, சம்பந்தம் இல்லாம தகவல் தர்றாரு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு நாம பதில் கடிதம் அனுப்பி சில உரையாடல்களை நம்ம கடிதத்தின் மூலமாக பண்ணிக்கொள்ளலாம். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது 30 நாள் முடிஞ்சிருமே அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ 2வது அப்பீலுக்கு போகும்போது 30 நாள் முடிஞ்சிச்சுன்னா நம்ம 2வது அப்பீலுக்கு போயிடணும்னு சார் சொல்றாரு, சட்டம் சொல்றாரு. அதே மாதிரி 2வது அப்பீல் போறீங்கன்னா காலம் அதுக்கு 30 நாள் சார். பொது தகவல் அதாவது முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு விண்ணப்பிச்சதிலிருந்து 30 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்ம 2ஆம் மேல்முறையீடு போயிடலாம். இல்ல, அதுல இருந்து ஒரு 45 நாள் 60 நாள் 45 நாளுக்குள்ள நம்ம போயிடுவோம். 60 நாள் இருக்கு, சட்டத்துல 60 நாள் இருக்கு. நாம 30 நாள் பாக்குறீங்க சார், அடுத்து ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ராவா நின்று பார்க்கலாம் சார். அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் அப்பீலுக்கு போயிடலாம் சார். இப்போ நான் சொன்ன மாதிரி பொது முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு விண்ணப்பிச்சிட்டீங்க, அவரு 30வது நாள் இல்ல 28வது நாள் சரியில்லாத தகவலை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, ஐயா நீங்க கொடுத்த பதில் எனக்கு சரியில்லை, அதனால நீங்க சரியான தகவல்களை கொடுங்க அப்படின்னு நாம அவருக்கு பதில் அளிக்கலாம். அளிக்காமலும் நம்ம 2ஆம் மேல்முறையீடுக்கு இது சரியில்லை அதனால நான் 2ஆம் மேல்முறையீடு போறேன்னு போயிடலாம். ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கே தெரியாம இருந்து நம்ம சொன்னா அவர் கரெக்டான தகவலை கொடுத்துருவாரு என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, ஐயா நீங்க கொடுத்த தகவல் சரியில்லை அதனால நீங்க சரியான தகவல் கொடுங்க அப்படின்னு அவர் கடிதத்துக்கு நாம பதில் கடிதம் அனுப்பலாம். சரிங்களா? இது அவசியமா அவசியம் இல்லையா? இது கண்டிப்பா உங்களுக்கு தகவல் கிடைச்சிருன்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் சட்டத்தில் அவசியம் இல்லை. தப்பான தகவல் கொடுத்துட்டாருன்னா அவர்கிட்ட நம்ம இப்படி பேசிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது உங்களை நீங்கள் அவரோட வச்சிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து ஃப்ரெண்ட்லியா பண்ணலாம், நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2ஆம் மேல்முறையீடுக்கு போயிடலாம். 2ஆம் மேல்முறையீடுக்கும் ஆணையத்துல இந்த மாதிரியான ஒரு ஃபார்மெட் இருக்கு. 2ஆம் மேல்முறையீடு ஃபார்மெட் எடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். நீங்க பொது தகவல் அலுவலருக்கு போட்ட கடிதத்தினுடைய நகல், அவர் பெற்றுக்கொண்டதற்கான அக்னாலஜ்மெண்ட் ஒப்புகை சீட்டு, அலுவலக அஞ்சலக ஒப்புகை சீட்டு, அது போக அவர்கிட்ட இருந்து ஏதாவது பதில் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தகவலும் வைக்கணும். அதுல திருப்தியான பதிலா இருந்தாலும்
அது சரியில்லாத தகவலா இருந்தாலும் ஒருவேளை அவர் கொடுத்துட்டு இருந்தா அதை வைக்கணும். அவர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதை எந்த தகவலும் வழங்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இரண்டாம் மேல்முறையீடு, முதல் மேல்முறையீடு போட்டிருப்பீங்க 19/1. அந்த 19/1ல நீங்க விண்ணப்பிச்ச அந்த மனுவை இணைக்கணும். அந்த முதல் மேல்முறையீட்டு அலுவலர் உங்களுக்கு ஏதாவது பதில் கொடுத்திருந்தா அதை இணைக்கணும். கொடுக்கலன்னா எந்த தகவலும் வழங்கலன்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த முதல் மேல்முறையீட்டு மனு வாங்கிக்கிட்டதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டையும் நீங்க பின்னால இணைக்கணும். இதெல்லாம் இணைக்கலன்னா இது இணைக்கலன்னா ப்ரூஃப் இல்லாம போயிடும். இல்ல மனு தள்ளுபடி ஆகுமா நிற்குமா? இரண்டாவது முறையில தகவல் ஆணையத்துல மனு ஏற்றுக்கொள்ளப்படுமா நிராகரிக்கப்படுமா? அக்னாலஜ்மெண்ட் இணைப்புலாம் இல்லைன்னா நிராகரிக்கப்படுமா நிராகரிக்கப்படாதா? கண்டிப்பா நிராகரிக்கும். அது கண்டிப்பா நிராகரிக்கப்படும். நம்ம வந்து போலியா பொய் சொல்றோம் அப்படின்றது தகவல் ஆணையம் எங்கேயாவது ஒரு சின்ன குரூப்பு இந்த மனுவை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துட்டு கிடக்குறாங்க. ஏன்னா பத்திரவாயகத்து வருவதற்கு முன்பாக கடந்த 3-4 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மாசத்துக்கு 5000 பெட்டிஷன் தான் இரண்டாவது மேல்முறையீடா வந்துட்டு இருந்துச்சு தகவல் ஆணையத்திற்கு. இப்போ ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 80,000 பெட்டிஷனுக்கு வந்துட்டு ஏற்கனவே பெண்டிங் இருக்குது. பெண்டிங் இருக்கிறதே விசாரிக்க முடியல. இது வேற அப்பப்ப வந்துகிட்டே இருக்குதுன்றதுக்காக இவன் என்ன பண்றான்னா, இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதையே காரணம் காட்டி முற்றாக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு இதை முடிச்சு வைக்கிறதுக்கான வேலைகளை தகவல் ஆணையம் பண்ணிட்டு இருக்குது. புதுசாக இருக்கிற ஃபார்மேட்டு அது இல்லாமல் நம்ம பழைய ஃபார்மேட்டில் எழுதி வச்சா அதை ஏற்றுக்கிட்டு கொண்டுருவோம். கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அதை நிராகரிச்சிருவாங்க. கண்டிப்பா நிராகரிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இரண்டாம் மேல்முறையீட்டுல இது முதல் பொது தகவல் அலுவலர்கிட்ட கொடுத்ததும், முதல் மேல்முறையீட்டு அலுவலர்கிட்ட கொடுத்ததும், இரண்டாம் மேல்முறையீட்டு அலுவலர்கிட்ட கொடுத்ததும் எல்லாத்தையும் இணைச்சு திரும்ப அதே அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். இதுக்கும் ஏதாவது ஸ்டாம்ப் போட்டோம்னா ஸ்டாம்ப் போட்ட தேவையில்லை, பதிவு தபால் அனுப்பணும். அப்போ இதெல்லாம் போயிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு வாரத்துல உங்களுடைய கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். உங்களுடைய இரண்டாம் மேல்முறையீடு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்ட்டு தகவல் ஆணையத்தினுடைய இணையதள வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரும். அதுல உங்களுடைய இரண்டாம் மேல்முறையீடு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு வழக்கு நம்பர் வரும். நீங்கள் 18(1) கீழ் புகார் மனு அனுப்பிச்சீங்க இல்லையா, அதுக்கும் ஒரு 15 நாள்ல உங்களுடைய புகார் மனு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு அதுக்கும் ஒரு நம்பர் போட்டு சிபி நம்பரு, அதான் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் நம்பர் போட்டு வரும். இப்ப இது என்ன ஆகும் வந்தா அப்படின்னா, இது ஒரு நாளைக்கு என்கொயரி வைப்பாங்க, அது ஒரு நாளைக்கு விசாரணை நடக்கும். சரிங்களா? இது வரைக்கும் தான் நீங்கள் ஒரு ஆர்டிஐ முழுமைப்படுத்துறதுக்கான முதற்கட்டம். இதே ஆர்டிஐ போடுறதுல இருந்து ஆணையத்துக்கு கொண்டு போற வரைக்கும் இருக்கிற படிநிலைகளை சொல்லியிருக்கேன். ஆனால் இதுல நிறைய ட்ரபிள் வரும். இப்ப அதிகாரிகள் வந்து சம்பந்தம் இல்லாத தகவல் கொடுப்பாங்களா, இல்லை என் அலுவலகத்துல அங்கன்னு வாங்களா, அங்க இல்லை இங்கன்னு வாங்களா, இந்த மாதிரி இழுபறியான விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களை வந்துட்டு ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும் தகவல். ஒரு பேப்பருக்கு 5 ரூபாய் நீங்க பே பண்ணணும்னு சொல்லி தப்பான நியூஸ் கொடுப்பாங்க. கல ஆய்வுக்கு நீங்க பணம் கட்டுன்னு சொல்லலாம். 10 பேப்பர் கொடுக்கறதுக்கு 100 ரூபாய் பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல 30 நாட்களுக்கு மேல தகவல் கொடுக்கும்போது நீங்க எனக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இழுபறியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தால் அதை எப்படி எதிர்கொள்றதுன்றதையும் சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஒரு ஆர்டிஐ நீங்க எப்படி முழுமையா தகவல் ஆணையம் வரைக்கும் கொண்டு போகணுன்றத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கூட மேல் கூட போவாங்க. எது சார்? இப்போ அது மாதிரி தவறான தகவல் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இது எல்லாமே மேல்முறையீடா கொண்டு போகலாம். இது முதலாவது வரவங்களுக்கு இது ஒரு தப்பான தகவல் கொடுத்தா இதுக்கு நான் செவி சாய்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் மேல்முறையீடு போறேன், இரண்டாம் மேல்முறையீடு போறேன், நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் இழுபறியா பொது தகவல் அலுவலருடையும் கொஞ்சம் சண்டை போட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க உங்க கீழே ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து நம்ம கீழே ஆளுங்க நீங்க தான் ட்ரைன் பண்ணிருக்கீங்க. வீட்டு 200 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரைன் பண்ணுறீங்க. ஆமா, இப்படிதான் சார் ட்ரெயின் பண்றோம். இப்படிதான் ட்ரெயின் பண்றோம். ஆனா இதுல நம்மள மன உளைச்சலுக்கு ஆளாக்குற விதமாகவும் நமக்கு தகவலே தரக்கூடாதுன்ற கெட்ட எண்ணத்துல செயல்படுற பொது தகவல் அலுவலர் தான் இருக்காங்க. அவங்களோட நம்ம கொஞ்சம் ஐயா எனக்கு கொஞ்சம் தெரியும் ஐயா, அதனால நான் இந்த மனு கொடுக்குறேன் ஐயான்ட்டு நாங்க சில விஷயங்கள் அவங்களோட பதில் கடிதம், அவர் கடிதத்துக்கு எங்கள் கடிதம், எங்க கடிதத்துக்கு அவர் கடிதம்ட்டு நாங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறோம். ஆமா, லவ் லெட்டர். அவரோட எங்களுக்கு லவ் இருக்கு,
அதனால அவர் 30 நாளுக்கு மேல ஆயிட்டு நீ எனக்கு ஒருத்தர் அனுப்புனார் சார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சார். தகவல் ஆணையத்துக்கு கேஸ் போயிடுச்சு, பதிவு பண்ணியாச்சு, தகவல் கொடுக்க சொல்றாரு சார். கிட்டத்தட்ட 3 வருஷம் பொறுத்து எனக்கு சொல்றாரு, நீங்க கேட்ட தகவல் 8300 பக்கம் இருக்குது, எனக்கு வந்துட்டு 16,000 ரூபாய் சில்லறை நீங்க வந்து எனக்கு கட்டினீங்கன்னா நான் தகவலை கொடுத்துட்றேன்னு சார். இப்ப இவருக்கு நாம இது தப்புன்ட்டு நான் ஆணையத்துக்கே போனோமா இல்லை இவருக்கு தெரியப்படுத்தணுமா? ஆணையத்துக்கு போனன்றது சட்டம் சார், அதை நான் தெளிவா பண்ணுவேன். ஆனா இந்த மாதிரி இந்த விஷயம் கூட தெரியாத பசங்களுக்கு நாம தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் வந்து அவருக்கு ஒரு பதில் கடிதம் கொடுக்குறேன். ஐயா இந்த மாதிரி வந்துட்டு 30 நாள்ல தகவல் கொடுத்தாதான் ஐயா அதுக்கு கட்டணம் செலுத்தணும், இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கொடுத்தா செலுத்தணுன்றது சட்டத்துல இல்லை ஐயா. ஐயா நாங்க வந்து இலவச சட்ட பயிற்சி வகுப்பு நடத்துறோம் ஐயா, உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா காலம் இருந்துச்சுன்னா நாங்க உணவு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி இலவசமா பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் ஐயா. தயவு செய்து எனக்கு கொடுக்கல ஐயா, மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுக்காக எங்க சட்டப்பயிற்சி வகுப்புல சாமானியருக்கான படிப்பறிவு இல்லாத பொதுமக்களாகிய நாங்களே சட்டப்பயிற்சி வகுப்பு நடத்துறோம் ஐயா, அதுல வந்து பங்கெடுத்துங்க ஐயா அப்படின்னு இலவச சாப்பாடு போட்டு வந்து நீங்க லெட்டரா கொடுக்குறீங்க. லெட்டரா கொடுக்குறேன் ஐயா. ஆனா பொதுமக்கள் என்ன பண்ணணும்? மனிதர் என்ன பண்ணணும்? நான் தெரிஞ்சதுனால இங்க கொடுக்குறேன். சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு? நீங்க வந்தால நீங்க தெரிஞ்சா கொடுங்க, தெரியலன்னா அப்பீலுக்கு போங்க. அவர்கிட்டயே அப்பீல் பண்ணணும். அவர்கிட்டயே அப்பீல் போங்க. சரிங்களா? இப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா. பொது தகவல் அலுவலர்லாம் ஒரு பிக்சட் மைண்ட் செட்டப் இருக்காங்க சார். பிக்சட் மைண்ட் செட்டப். நீங்க எந்த விதமான தகவல் கேள்வி சார் தர முடியாது. தனிநபர் தகவல், 3ஆம் தரப்பு தகவல் தரக்கூடாதுன்னு ஆணையத்தில் இருக்குது. இது அந்தரங்க விஷயங்கள். இந்த மாதிரி அவன் ஒரு 4-5 லெட்டர் வச்சிருக்காங்க சார். ஃபார்மட் சார், அது ஃபார்மட். நீங்க எந்த தகவல் கேட்டாலும் தகவல் தரக்கூடாதுன்றதுக்கு ஃபார்மட் ஒன்று வச்சிருக்கான். இதுல என்ன பண்றேன்னா இந்த 5 ஃபார்மட்ல கூட யாருக்கு எந்த ஃபார்மட் அனுப்பணும் தெரியாம அனுப்பிட்டு மாட்டேங்கிறான் சார். இதான் சார் பிரச்சனை. அவன் உண்மையிலே இவ்வளவு அடி வாங்குறான், இவ்வளவு பெட்டிஷன் வாங்குறான், கொஞ்சமாவது சட்டத்தை தெரிஞ்சுக்கின்னு பதில் கொடுத்தா நம்ம இதுல இருந்து மீண்டுலாமே ஒழிய நம்ம பதில் கொடுக்காம இந்த மாதிரிலாம் ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டு நிராகரிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணலான்ட்டு திருட்டுத்தனமா பண்ணி அடுத்து எல்லா விஷயத்திலும் அவங்க மாட்டேங்கிறாங்க சார். அதனால நாங்க என்ன பண்றோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட்டை இணைச்சிடறோம் சார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் இணைச்சிடறோம் சார். பொது தகவல் தகவல் வழங்க வேண்டும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த அப்படி காலதாமதமாக தகவல் வழங்கினா அதுக்கு கட்டணம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லைன்னு ஆர்டர் இருக்குது. இந்த அதை அப்படி நினைச்சுக்கா. நம்ம என்னென்ன மனு போடுறோமோ எல்லாத்தையும் அதில் பின் பண்ணி ஏற்றி விடுறோம் சார். இப்போ அவனுக்கு எதை காரணம் காட்டி தகவலை மறுப்பதுன்றதுல பெரிய கன்ஃபியூஷன் சார். எந்த காரணத்தை சொல்லி நம்ம தகவலை மறுக்கலாம் அப்படின்னு அவனால தேட முடியல. எந்த ரீசன் சொல்லி தேட முடியல. எனக்கெல்லாம் என்ன பண்ண தெரியுங்களா சார், ஞாயிற்றுக்கிழமை சார் அதிகாரி வேலையே செய்ய மாட்டேன் சார். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 10 ரூபாய்க்கு மீட்டிங்கு திருக்கைக்குண்டத்தில் போட்டுருக்கோம் சார். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் உங்களை பார்க்கணும் சார் அப்படி டெப்டி பிடிஓ. நான் சொல்கிறேன், ஐயா நாங்கள் வேலையாக இருக்கிறோம் ஐயா, நாங்கள் என்னால் பார்க்க முடியாது ஐயா, நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் ஐயா, நீங்கள் சட்ட பயிற்சி வகுத்துருக்க ஐயா. ஐயா நீங்கள் 9 மணிக்கெலாம் வந்துடுவீங்க இல்லையா வீட்டுக்கு? ஆமாங்க ஐயா 9 மணிக்கெலாம் நான் வீட்டில் தான் வந்து தூங்கி ஆகணும், நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஐயா, நான் வெயிட் பண்ணுறேன் ஐயா அப்படின்றாரு. வீட்டுக்கு 8:30 மணிக்கு வரேன், வீட்டாண்ட உட்காந்துக்கிறேன் சார். இப்போ நான் என்ன கேட்குறேன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு என் வீட்டாண்ட வந்து டெப்டி பிடிஓ உட்காந்துக்கிறேன் சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், சட்டத்தில் அவர் இங்கே வந்து உட்காரணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. அப்போ அதை மீறி அவர் வந்து அங்கே உட்கார்றாருன்னா அவரு சட்ட ரீதியாக செயல்படுறாரா? அவரோட குடிமை எதையும் என் கையில் மாட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக தானே வந்திருக்காரு. இப்படியான அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? அப்போ பவரா பார்ட்டி இது மணிகண்டன் கிட்ட நம்ம பேச முடியாது, அவர்கிட்ட நம்ம தில்லாலங்கடி வேலை பலிக்காது அப்படின்னு. ஐயா இதுக்கப்புறம் நான் கரெக்டான தகவல் கொடுத்துட்றேன் ஐயா, தயவுசெய்து என்னை இந்த விஷயத்துல இருந்து மட்டும் காப்பாற்றி விடுங்க. நான் இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அதுல இன்னொன்னு ஒன்று சொல்றாரு, நான் வந்து லத்தூர் பிளாக்ல இருந்தேன் ஐயா, அங்க என்னை 10 ரூபாய் கிட்ட இருந்து அடி அடிச்சாங்க. அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தேன். நான் வந்தானிக்கே உங்க பெட்டிஷன் 20 பெட்டிஷன் வந்துச்சு ஐயா. வந்து அங்கதான் 10 ரூபாய்க்கு விடலன்னு பார்த்தா இங்கேயே விடல. அதான் நேர்ல பார்த்து என்னை அறிமுகப்படுத்த தகவலை கொண்டு போலான்னு வந்தேன் அப்படின்னாரு. செங்கல்பட்டு மாவட்டத்துல இல்ல இந்த ஆர்டி மேல இருக்கிற காதல்ல
மணிகண்டன் அவருடைய இன்சிலே மாத்திட்டாரு. ஆர்டி மணிகண்டன் பேரையே மாத்திட்டாரு. பிராண்டே ஆர்ஜே மணிகண்டன். எங்க பார்த்தாலும் எல்லாருமே ஆர்டி முருகன், ஆர்டி மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தம்பிகளுக்கு இன்சிலா ஆர்டி, அடையாளமா ஆர்டி, புனை பெயரா ஆர்டி. எப்படி மதுராந்த ஆர்வம்னு சொல்ற மாதிரி ஆர்டி மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை அடைமொழியை உருவாக்கி அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. அதிகாரிகள் சொல்லி இப்ப மக்களும் சொல்லிட்டாங்க. எப்படி ஐயா டிராபிக் அம்சாமிய சமூக டிராபிக் அம்சம் சொன்னாங்களோ அதே மாதிரி ஆர்டி மணிகண்டன், ஆர்டி முருகன். வாழ்த்துக்கள் மணிகண்டன். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தால் ரொம்ப நேரம் உட்கார்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய சாதனைகளை கேட்கல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பேசணும் நிறைய கேள்விகள். ஒரு ஊராட்சியில 32 ஆவணங்கள் காட்டணுமா, வச்சிருக்கணுமா? 32ங்களா மணியண்ணா? ஆமாங்க சார். 32 ஆவணங்கள் இருக்கணும். இப்போ 4 குறைச்சிருக்காங்க. ஆமா சார். 4 குறைச்சிருக்காங்க. ஆனா 72 ஆவணங்கள் பதிவேடுகள் கட்டாயம் பராமரிக்க வேண்டும். கடைசியா வந்த பதிவேடு என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடற்ற நபர்கள் உங்க ஊராட்சியில எவ்வளவு பேர் குடியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவேடு. அதுல எவ்வளவு பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க ஒரு பதிவேடு. உங்க ஊர்ல வீடு இல்லாத குடும்பங்கள் எத்தனை அப்படின்னு ஒரு பதிவேட்டை பராமரிக்கணும். அதை கிராம சபையில் வச்சு ஒப்புதல் பெற வேண்டும். எங்க வச்சீங்க? ஒப்புதல் பெற்றுக்கிட்டு இதுல யார் யாரெல்லாம் வீடு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிவேடு பராமரிக்கணும். உங்க ஊர்ல போர் போடுறாங்களா? ஆழ்துளை கிணறு போர்வெல் போடுறாங்களா? புதுக்கடை திருச்சி புதுக்கடை மாவட்டத்துக்கு பார்த்து ஒரு குழந்தை போர்வெல் இருந்துச்சு இல்லைங்க? அப்போ வந்து புதுசா ஒரு சட்டம் வந்துச்சு. ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் போர்வெலுக்கு ஒரு பதிவேடு பராமரிக்கணும். ஆழ்துளை கிணறுகள் பதிவேடு பராமரிக்கணும். புதிய ஆழ்துளை கிணறுகள் எவ்வளவு, யார் வீட்டில் போடுறாங்க, யார் தோட்டத்தில் போடுறாங்க, என்னைக்கு போட்டாங்க, எந்த போர்வெல் நிறுவனம் போடுச்சு, அது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா, இந்த ஆவணங்கள் எல்லாம் பயில வைக்கணும், பதிவேட்டுல பராமரிக்கணும். இந்த மாதிரி 72 பதிவேடுகள் கட்டாயம் பராமரிக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்கின்றது. ஊராட்சி செயலாளர் சங்க தலைவர் புலம்புகின்றார், ஊராட்சி தலைவர் சங்கம் புலம்புகின்றது. இந்த 72 பதிவேடுகள் பட்டியல் என்னங்கிறது உங்களுடைய கலெக்டருக்கு தெரியாது. கலெக்டர் தான் மாவட்ட ஊராட்சியுடைய ஆய்வாளர். பஞ்சாயத்து அவர் தான் இன்ஸ்பெக்டர், அவர் தான் ஆய்வு செய்வார். இந்த 72 பதிவேட்டையும் அந்த ஊராட்சியில பராமரிக்கப்படுகின்றன. ஊராட்சியுடைய ஆய்வாளர் ஒவ்வொரு வருஷமும் ஆய்வு செய்தார். ரேண்டமா ஒரு 20% கிராமங்களை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சு அவர் வந்து நான் பதிவேட்டை பார்த்தேன், இந்த குறைகள்லாம் பார்த்தேன், சரி பண்ணணும் அப்படின்னு குறிப்பு எழுதணும். பதிவேட்டை பார்த்தேன், சிறப்பாக பராமரிச்சிருக்காங்க, இந்த ஊராட்சியுடைய செயலாளர் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அதை குறிப்பிடணும். அதை ஊராட்சி செயலாளர் ரிவார்டு தரணும், அவார்டு தரணும். ஆனா தேசிய அவார்டுலாம் தராங்களே தவிர அந்த தேசிய அவார்டு பெற்ற புஸ்தர் அவார்டுல இந்த மாதிரி அவார்டுலாம் நிறைய தராங்க. அந்த ஊராட்சியில் போய் பார்த்தா கூட இந்த 72 பதிவேடுகள் 32 பதிவேடு அந்த ஊராட்சியில் இருக்காது, இருக்கவே இருக்காது. தமிழ்நாட்டுடைய 10,250 ஊராட்சிகள்ல எங்கேயுமே இந்த பதிவேடுகள் இல்லை. எங்கேயுமே இல்லாத பதிவேட்டை நீங்க போய் கலாயுல காட்ட சொல்லி உங்க ஊராட்சியாட்ட கேட்கறீங்க. கிராம சபை கொடுத்தவருக்கு உட்காந்துட்டு பம்படிக்கிறீங்க. எங்க அந்த 32 பதிவேடு எடுத்து வாங்க அப்படிங்கிறீங்க. நம்ம ஊராட்சியில பாவங்க அவர்கிட்ட இல்லைங்க, கடல்லே இல்லாத அவர் எடுத்து தருவார். சரி, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்திருக்கு, ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைந்து பஞ்சாயத்து சட்டம் இருக்கின்றது. சுதந்திரத்துக்கு முன்னாடியே ரிப்பன் பிறப்பு காலத்துல இந்தியாவில் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து சட்டம் வந்துருச்சு. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியர்கள் எப்படி இந்தியர்களை ஆட்சி செய்வது, இது ஜனநாயக நாடாக இந்தியாவை எப்படி மாற்றுவது அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் ஒரு கேள்வி வருது. எடுத்தடுப்புல ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கி நாடாளுமன்றத்தை உருவாக்கி இந்தியாவை சுதந்திர இடத்தை கொடுத்து இங்க அதிகாரத்தை இந்தியர்களை கொடுத்தா நிர்வாகம் நடத்துகிறார். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மன்னர் ஆட்சியில் இருந்த பகுதி. தமிழ்நாடு மட்டும் சோழர்கள் ஆட்சி காலத்துல குடியரசாக செயல்பட்டது. கிராமத்துள்ளார் எவ்வளவு வரி நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய கிராம சபை முடிவு செஞ்சது. ஆனால் இந்தியா முழுவதும் அரசர்கள் ஆட்சி செய்தார்கள். அரசாட்சி முடியாட்சி இருந்ததால் இங்க ஜனநாயக மரபுகள் வேர்கள் இருந்தாலும் கூட ஜனநாயக நாடாக இல்லாமல் இருந்தது. வெள்ளைக்காரனுக்கு ஒரு கேள்வி, திடீர்னு சுதந்திரம் கொடுத்தா தப்பா போயிடும், இவ்வளவு பயிற்சி தரணும், எங்க இருந்து பயிற்சி தருது அப்படிங்கிறது உள்ளாட்சி எடுத்துக்கிட்டு உள்ளாட்சியில நம்முடைய இந்திய குடிமக்களை போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்து உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்கி கொடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரங்களை கொடுத்து படிப்படியாக அதிக அதிகாரங்களை கொடுத்து உள்ளாட்சி அமைப்புகளை வலிமையாக கட்டமைத்தார்கள். அதனாலதான் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு அந்த வெள்ளை கட்டிடத்திற்கு ரிப்பன் மாளிகை என்ற பெயரை வைத்திருக்கின்றோம். அவருக்கு ஆட்சி செஞ்சார் இருந்தால் ரிப்பனுடைய பெயரை வைக்க கிடையாது. இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு உள்ளாட்சியில் கிராமத்தில்
அதிகாரத்தை கொடுத்தார். நகராட்சியில் மாநகராட்சியில் ரிப்பன் பிரபு நமக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்தார். அதனுடைய நன்றி கடமைக்காக இன்று வரை ரிப்பன் பிரபுடைய பெயரை வைத்திருக்கின்றோம். கிராம சபைக்கான அதிகாரத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு ஒரு கமிட்டி, மரியாதைக்குரிய முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான அதிகாரத்தை, உள்ளாட்சி அமைப்புக்கான அதிகாரத்தை தீர்மானிப்பதற்கு ஒரு உயர்மட்ட குழு உருவாக்கப்படுகிறது. அந்த உயர்மட்ட குழுவின் தலைவராக உங்களுக்கு எல்லாம் நன்றாக அறிந்த ஒரு நபர் இருந்தார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கமிட்டி, யாருடைய தலைமையிலான கமிட்டி? மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கமிட்டி பல்வேறு அறிக்கைகளை முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அரசு கொடுக்கின்றது. அதன் அடிப்படையில் உள்ளாட்சி தொடர்பான பல்வேறு அரசாணைகள், அரசு விதிகள், சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது. இவை அனைத்தும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படாமல், குப்பையில் தூசு தட்டப்படாமல் கிடைக்கின்றது. உள்ளாட்சி அதிகாரம் மு.க. ஸ்டாலின் கமிட்டி, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார். கிராம சபைக்கான அதிகாரத்தை கொடுத்தது மு.க. ஸ்டாலின் கமிட்டி. ஆனால் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கமிட்டியின் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அதில் இந்த 32 பதிவேடுகளை பராமரிக்கணும், கட்டாயம் பராமரிக்க வேண்டிய பதிவேடுகளை பராமரிக்கணும். அந்த பதிவேடுகளை பராமரிப்பது ஊராட்சியாளருக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும்னா மு.க. ஸ்டாலின் கமிட்டி அறிக்கை கொடுத்திருக்கின்றது, பரிந்துரை கொடுத்திருக்கின்றது. அதெல்லாம் எங்க இருக்க? குப்பையில் கிடக்குது. முதலமைச்சரான பிறகு அந்த கமிட்டியுடைய அறிக்கைகளை செயல்முறைப்படுத்தி இருந்தால் எப்படி ரிப்பன் பிரபுவை பற்றி 200 ஆண்டுகள் கழித்து நாம் பேசுகின்றோமோ அதே போல் மு.க. ஸ்டாலின் கமிட்டி கொடுத்த அறிக்கைகளை இன்றைய மு.க. ஸ்டாலின் அரசு திராவிட மாடல் அரசா நாம மாற்றி சொல்லுவோம். உள்ளாட்சிக்கு அதிகாரம் கொடுத்த மு.க. ஸ்டாலின் கமிட்டி அறிக்கையை மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினால் மு.க. ஸ்டாலின் என்கின்ற அந்த ஆளுமையுடைய பெயர் 100 ஆண்டுகள் நிலைக்கும். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்திலே அவருக்கு போட்ட உத்தரவுகள், அவருடைய பரிந்துரைகள் குப்பைத்தொட்டிக்கு போய்விட்டது. அவருடைய பெயரும் அங்கே போகாமல் இருக்க வேண்டும் என்பது என்னை போன்ற கிராம சபையின் மீது, கிராமத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கான ஆசை. அதுக்கு மேல பேசினா அரசியல் ஆயிடும். நமக்கு ஒரு முத்திரை சொல்லிடுவோம். இவர் மு.க. ஸ்டாலின் பெருமையா சொன்னாரு, நல்லது பண்ணிருக்க பெருமையா இருக்கணும். சாராயத்தை திமுக அரசாங்கம் நாம பச்சை பச்சையா திட்டோம். கல்லுக்கடை திறந்த கருணாநிதி, சாராய கடை திறந்த எம்ஜிஆர், மில்லி கடை திறந்த எம்ஜிஆர், டாஸ்மாக் திறந்த ஜெயலலிதா அம்மையார், மலிவிலை மதுவை கொடுத்த கலைஞர், சாராயத்தின் மூலம் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின், பழனிசாமி சாராயத்தை நம்பி ஆட்சி செய்தார், ஓபிஎஸ் சாராயத்தை நம்பி மட்டுமே ஆட்சி செய்தார். இன்றைய தமிழக அரசாங்கம், நாளைய தமிழக அரசாங்கம் சாராயத்தை நம்பி மட்டுமே அரசாங்கம் நடத்தும். ஆனால் பேரறிஞர் அண்ணா மிக தெளிவாக சொல்கிறார், சாராயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பைசா பணமும் குஷ்டரோகியின் கையிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் வெண்ணெயை போன்றது, எதற்கு பயனடுது, அந்த காசு வேண்டாம் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையை இந்த திராவிட மாடல் ஆட்சி குப்பை தொட்டிக்கு அனுப்பிவிட்டது. இதெல்லாம் பேசினா அரசியல் ஆயிடும். இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு மனசு இருந்தார். காந்திவாதி சசிபெருமாள் இருந்தாரு, அவரோடு மது ஒழிப்பு போராட்டம் செலுத்தி விட்டது. அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஜெயக்குமார் போன்றவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டோம். உடனே 32 பதிவேடுகள் அவனே இல்ல, இல்லாத பதிவேடு எடுத்து வர சொன்னா எடுத்து வர மாட்டான். ஓராண்டு காலம் நீங்க கடுமையா முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கிராம சபையில 32 பதிவேடு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த ஒரு கிராம சபை எப்போ வருங்க? அடுத்த கிராம சபை எப்போ வருங்க? மே 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜூலைல 1 வருமே. ஜூலைல ஒரு கிராம சபை கூட்டம் வருமே. 2 மாசம் ஒரு கிராம சபை கூட்டம், ஜூலைல ஒரு கிராம சபை கூட்டம் வரும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏன்னா நான் கிராம சபை பத்தி பேசி பேசி எனக்கு போர் அடிச்சு போச்சு. 2 மாதத்துக்கு ஒரு கிராம சபை கூட்டம், முன்ன வந்து வருஷத்துக்கு 4, இப்ப 6 கிராம சபை கூட்டம். வருஷத்தை 6ஆ பிரிச்சீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு கிராம சபை கூட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது. அடுத்த கிராம சபை கூட்டத்தில் நீங்க போகக்குள்ள ஊராட்சி செயலாளர் 32 பதிவேட்டை கேட்காதீங்க. கேட்டு அவர் மனசை புண்படுத்தாதீங்க. கோரிக்கை வைங்க அவர்கிட்ட. அண்ணே 32 பதிவேடு நம்ம பஞ்சாயத்துல இல்லனே, தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லனே, நம்ம ஊராட்சி முன்னுதாரணமா இருக்கணும். 32 பதிவேடுன்னு புத்தகத்தையாச்சும் வாங்கி எழுதி வச்சு காட்டினேன். என்னத புத்தகத்தையாச்சும் வாங்கி மாவட்ட கூட்டுறவு 32 புத்தகம் இருக்குண்ணே, வாங்கிட்டு வானே. அதை வாங்கிட்டு பஞ்சாயத்துல காசு எடுத்து பில்லு போட்டு தின்னுட்டீங்கண்ணே, அது போயிட்டு போகுது, அதை நாங்கள் கேட்கலண்ணே. புதுசா இன்னொரு பில்லு போட்டு டபுளா கூட பில்லு போட்டு எடுத்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கி பக்கத்தை மட்டும் எழுதி அட்டையை மட்டும் எழுதி கொஞ்சம் கண்ணில் காட்டினேன். பொறுமையா உட்காந்து எழுதுனேன். அப்படின்னு உங்க ஊராட்சி பணிவா கண்ணியமா நாகரிகமா சொல்லுங்க. அவர் கேட்க மாட்டாரு, கேட்கவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அதெல்லாம் எழுத தெரியாது. தெரிஞ்சாதான் எழுதுவார். பாவம்
ஆர்டிஐ போடுங்க. இந்த 32 பதிவேடுக்கும் தனித்தனியா ஆர்டிஐ. 32 பதிவேடுக்கும் கடந்த 5 வருஷத்துக்கு 32 பதிவேடுக்கும் ஆர்டிஐ மாடல் தான் 300 ஆர்டிஐ போட்டு ஃப்ரீயா கொடுத்துக்கிறோம். நேரம் கிடைக்கல உட்காந்து நம்ம நண்பர்ல ஒரு 10 பேர்த்த உட்கார வச்சு ஆளுக்கு 10 மனுவை எழுதி நேரம் கிடைக்கல ஒரே நாள்ல எல்லா தபாலையும் அனுப்பிடுங்க. உங்க ஊராட்சி ஒரே நாள்ல ஒரு 300 ஆர்டிஐ 500 ஆர்டிஐ அனுப்பிவிட்டு நீங்க போய் தூங்க உங்க வேலையை பாருங்க. அப்பீல் பண்ணுங்க, செகண்ட் அப்பீல் பண்ணுங்க. ஆணையம் 3 வருஷம் வச்சு ஒரு நாளைக்கு விசாரிக்கும். ஆணையம் விசாரிக்கின்ற பொழுது உங்க ஊராட்சி செயலாளர் இந்த புத்தகத்தெல்லாம் எழுதி 5 வருஷம் ரெக்கார்டு எழுதி ஆணையத்தில் கொண்டு காட்டுவாரு. நீங்க ஜெயித்துருவீங்க. அதற்கு பிறகு உங்க பஞ்சாயத்துல 72 பதிவேடு வந்துடும். உங்க பஞ்சாயத்துல ஒரு பைசா தப்பு பண்ண முடியாது, ஊழல் பண்ணவே முடியாது. உங்க பஞ்சாயத்து ஊழல் இல்லாத ஊராட்சி ஆகுமா? முதல்ல பதிவேடுகளை எழுத வைக்கணும். அதுக்கு என்ன வழி? கிராம ஊராட்சி சபையில போயிட்டு என்னுடைய பணம் என்னுடைய உரிமை கேள்வி கேட்பேன் அப்படின்னு கேள்வி கேட்கறத ஒரு வருஷம் வச்சு கேளுங்க. இப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பதிவேடு இல்லைன்னு முதல்ல எழுதுனேன், வாங்கினேன், எழுதுனேன், ஒரு 5 வருஷத்துக்கு எழுத வைக்கிறேன். இந்த வேலையை செஞ்சீங்கன்னா கிராம போகல அந்த பதிவேடு ஒரு வருஷம் வச்சு வரும். எப்போ வரும்? ஒரு வருஷம் வச்சு தான் வரும். இப்பெல்லாம் வராது, வர வைக்க முடியாது. அங்க போயிட்டு ஒம்படிச்சுக்கிட்டு முடிச்சிடலாம். சாப்பாட்டை முடிச்சு போய் நிறைய பேச போறாங்க. என்னென்ன பதிவேடு? அதான் எனக்கே தெரியாது சொல்றேன். 32 பதிவேடு நெட்ல போனீங்கன்னா கிடைக்கும். கூகுள் சர்ச்ல போயிட்டு கிராம ஊராட்சி பதிவேடுகள் அப்படின்னு தமிழ்ல போட்டீங்கன்னா 32 பதிவேடு பட்டியல் வந்துடும். 300 ஆர்டிஐ மாடல் இலவசமா நெட்ல வெளியிட்டு இருக்கிறோம். அதுல போனீங்கன்னா எல்லா பதிவேடும் வந்துடும். பதிவேடு 1 வீட்டு வரி ரசீது, பதிவேடு 2 வீட்டு வரி ரசீது கேட்பு, இந்த மாதிரி நிறைய பதிவேடுகள் இருக்கு. இதெல்லாம் வந்துடும். ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்றும் இல்லை. வீட்டு வரி ரசீது, குடிநீர் ரசீது, மினிட் நோட்டு, இந்த மாதிரி வழக்கமான பதிவேடுகள் தான். குப்பை பதிவேடு, வேஸ்ட் பழைய காய்கறி பதிவேடு, இதெல்லாம் வந்து சின்ன விஷயம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா புத்தகம் வச்சிருக்கிறோம். எதுக்கு இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா புத்தகம் வச்சிருக்கோம்னா இது எல்லாமே நம்ம காசு. இங்க பெருசா ஊழல் நடந்துரும். ஊழல் நடக்காம தடுக்கணும்னா ராஜீவ் காந்தி போட்ட பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ல மு.க. ஸ்டாலின் கமிட்டியுடைய அறிக்கையில ஊழல் நடக்காமல் இருப்பதற்காக தான். யார் கமிட்டி அறிக்கை? ஆமா, சர்க்காரிய கமிஷனிலே மாட்டிய கலைஞரின் பிள்ளை அவருடைய கமிட்டியில ஊழல் நடக்காமல் இருப்பதற்காக அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் குப்பைக்கு போயிடுச்சுல்ல. அவர் முதலமைச்சர் போட்ட அறிக்கையை குப்பைக்கு போகல. இந்த ஊராட்சிகள், இந்த ஊராட்சி நிர்வாகம் இந்த சட்டங்களை குப்பையில போடாது எங்க போடுவான்? நீங்க இருக்கீங்களா, குப்பையிலிருந்து எடுத்துடலாம். அதுக்கான வழி ரொம்ப எளிமையான வழி. ஒரு வருஷம் நீங்க வேலையை செய்யும் பொழப்ப பாருங்க. 10 ரூபாய்க்கு தெளிவா சொல்லுது. ஒவ்வொரு 10 ரூபாய்க்கு தலைவர்களும் உங்க பொழப்ப பாருங்க, கொண்டாடி பிள்ளை பாருங்க, குடும்பத்தை பாருங்க. ஓய்வு நேரத்தில் பொது வேலை செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நேரம் கிடைக்குங்க. அந்த 5 நிமிஷத்துல ஒரு தட்டு தட்டுங்க, போய் பொழப்ப பார்க்க ஆரம்பிச்சுங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நேரம் கிடைக்குங்க, ஒரு தட்டு தட்டுங்க. ஒரு வருஷம் தட்டுங்க, பஞ்சாயத்து குப்பையை தட்டுங்க. ஒரு வருஷம் வச்சு பாருங்க, உங்க ஊரு தமிழ்நாட்டில் முன்மாதிரி கிராமம் மாறிடும். செகண்ட் அப்பீல் பண்ணதுல ஸ்டாம்ப் ஓட்டுமான்னு கேட்டீங்க. ஆர்டிஐ முதல் 10 ரூபா காசு கட்டிட்டீங்க. அதற்கு அடுத்து 30 நாளுக்குள்ளார பொதுத்தகவல் அலுவலர் எவ்வளவு நாள்ல உங்களுடைய மனுவை பெற்றதிருந்து அந்த அலுவலகம் உங்கள் மனுவை பெற்றதிருந்து நான் சொன்னது கவனிங்க. பொதுத்தகவல் அதிகாரி உங்க மனு வாங்கணும் கிடையாது. நீங்கள் அனுப்பிய கடிதத்தை அந்த அலுவலகம் பெற்றதிலிருந்து 30 நாட்களுக்குள் செலவு தொகை கேட்டால் நீங்கள் விரும்பினால் கட்டி பெற்றுக் கொள்ளலாம். என்னது? விரும்பினால் தேவைப்பட்டால் கட்டி பெற்றுக் கொள்ளலாம். 30 நாள் கடந்து விட்டால் பிரிவு 7 உட்பிரிவு 6 7 சப்கிளாஸ் 6 இந்த பிரிவின்படி செலவு தொகை கேட்பதற்கு பொது தகவல் அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை. என்ன இல்லைங்க? உங்ககிட்ட காசு கேட்கிற அதிகாரம் 29 நாளைக்கு இருக்கு. 30 நாள் சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு பொது தகவல் அதிகாரிக்கு உங்ககிட்ட எப்பா பக்கத்துக்கு 2 ரூபா காசு கொடுப்பா, கலாய் வரியா முத 1 மணி நேரம் கட்டணம் கிடையாது, இலவசம் கிடையாது, கட்டணம் கிடையாது. அதற்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் சரியா சொன்னா தப்பா சொல்றேன். 1 மணி நேரம் நான் வேணும்தான் தப்பா சொல்றேன். ஆமா, நீங்க தான் திருத்தணும் இல்ல.